இந்த சிறப்பு பட்டிமன்ற நிகழ்வுகளை நம்முடைய ஒழுங்கு செய்த நம்முடைய திருச்சபையினுடைய போதகர்கள் அருள் திரு சுகுமார் ஐயர் அவர்களுக்கும் திருச்சபையினுடைய செயலர் அவர்கள் மரியாதை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் ஜோரா கை தட்டுங்களா ஐயருக்கு. இந்த சிறப்பான இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சபையினுடைய அனைத்து பெரியவர்கள், மாதர் சங்கத்தார், மிக முக்கியமாக இந்த நாளினுடைய திருச்சபை மக்கள் அனைவருக்குமாக எங்களுடைய நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே சிறப்பு தலைப்பாக தந்தையர் தின இந்த நாளிலும் கூட 2 தலைப்புகள், தந்தையின் நேரமா அல்லது தந்தையின் அறிவுரையா என்று நம்முடைய திருச்சபை மக்கள் வாதாட உள்ளார்கள். அதனுடைய தந்தையின் நேரமாக வாதாடக்கூடிய ஒரு அணியினர், அவர்களையும் வருகின்ற வரவேற்கிறோம். முதலாவது டாக்டர் உதயா விஜயகுமார் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். அதனை திருச்சபையினுடைய ஆயர் அவர்களுக்கு, நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அருள் திரு மேனன் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒரு மெமெண்டோ வழங்கப்படும். அது திருச்சபையினுடைய அணித்தலைவர் முதல்ல. நம்முடைய திருச்சபை சேர்ந்த தந்தையின் நேரமாக என்று பேச இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய இந்த தொகுப்பினுடைய அணித்தலைவர் டாக்டர் உதயா விஜயகுமார் அவர்களையும் முன்னாடி வருக என்று அவர்களை வரவேற்கிறோம். திருச்சபையினுடைய ஐரம்மா அவர்கள் வந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து திருமதி உஷா பால்சன் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். அவர்களையும் திருச்சபையின் சார்பாக வருகிறவருக்கு அவருக்கு நம்முடைய திருச்சபையினுடைய முன்னாள் மாதர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் திரு சாந்தி அக்கா அவர்கள் மரியாதை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களைத் தொடர்ந்து இந்த அணியில் பேச இருப்பவர்கள் நம்முடைய மாதர் சங்கத்தினுடைய செயலர் திருமதி வசந்தி டாக்டர் ரவிக்குமார் அவர்களையும் வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களுக்கு மிஸ்ஸஸ் நெல்சன் அக்கா அவர்கள் இப்பொழுது திருச்சபையின் சார்பாக அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். அடுத்ததாக தந்தையின் அறிவுரை என்ற தலைப்பிலே பேச இருப்பவர்கள் அடுத்த அணியினர் திருமதி செல்லம்மா தினகரன் அவர்களை திருச்சபையின் சார்பாக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களையும் நம்முடைய திருச்சபை சார்ந்த சிஸ்டர் ரூபி சிஸ்டர் அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து திருமதி புனிதா ராஜ்குமார்
அவர்களையும் திருச்சபையின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன். அவருக்கு நம்முடைய திருச்சபை சார்ந்த மிஸ்ஸஸ் ஜீவா அக்கா அவர்கள் வந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக திருமதி கிறிஸ்டா பிரவீன் அவர்களையும் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களுக்கு நம்ம திருச்சபை சார்ந்த மிஸ்ஸஸ் லதா ஏசுதாஸ் அக்கா அவர்களை கௌரவிப்பார்கள். இந்த சிறப்பு பட்டிமன்றம் கடவுளுடைய நாமமைப்பென்று நல்ல முறையில் நடந்தேறத்தக்கதாக இதிலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய 2 அணியினர் தங்களுடைய இருக்கைகளை அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 2வது அணியினர். எனவே 2 அணியினருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கக்கூடிய நம்முடைய திருச்சபை மக்கள் அனைவருக்குமாக மீண்டுமாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. இப்பொழுது கடவுளை போற்றும்படியாய் ஒரு சிறப்பு பாடலை நம்முடைய தந்தையர் அவர்கள் ஒரு கவி 2 கவி மாத்திரம் பாடி வாங்க. அப்படியே நில்லுங்க. நானும் நிற்கணுமா? சரி. அண்ணா பாடுங்க. சரி. ரெடி? 1 2 3 4. தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் கரணானவர், நான் யாருக்கு அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் என்னை அறிவாரே, தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் என்னை அறிவாரே, என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு
தன்னை வணங்க ஒரு வார்த்தை இல்லா அன்னை தமிழின் அடிபணிந்து தொடங்குகிறேன். கண்ணுக்கு கண்ணாக கானகத்து வண்டாக கடைவாழை தண்டாக இந்த வேலூர் மாநகருக்கே பூச்செண்டாக விளங்குகின்ற கிறிஸ்துவ லுத்தரன் பேராலயத்தின் ஆயர் பெருமான் அவர்களே, இறைமக்களே, தலைவரே, செயலரே, பொருளர்களே, பெண்கள் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல நாள், தந்தையர் தினம். ஆனால் இங்கே ஆலயத்திற்குள் பார்க்கின்ற பொழுது ஒரு 4-5 தந்தையர்கள் இருக்கிறார்கள். அந்த 4-5 தந்தையர்களில் கூட தாத்தாக்கள் இருக்கிறார்கள், தந்தையர்களை காணவில்லை. ஆனால் இந்த தந்தையர்களின் நாளிலே எத்தனையோ பேராலயங்கள் இருக்கின்ற பொழுது கிறிஸ்து லுத்தரன் பேராலயம் இந்த நாளை சிறப்புற கொண்டாட வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம், ஒரு நல்ல தந்தை தன் பிள்ளை எடுத்து கொடுத்த பேண்ட்டையும் ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு ஆயர் திருப்பணியை செய்கிற சுகுமார் அவர்கள் இங்கே இருப்பதினால்தான். என்கிட்ட புது பேண்ட் ஷர்ட் போட்டுனுக்கிறேன் ஐயா, என் பையன் எடுத்து கொடுத்ததுன்னு முன்னாடி தூக்கி காட்டுறார் வெஸ்டியில் வந்து. ஒரு நல்ல தலைமைத்துவத்திலே உங்களையெல்லாம் வழிநடத்துகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நீங்கள் தந்தையர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். வரவேற்புரையை நிகழ்த்தி எல்லோருக்கும் வழிவிட்டு அமர்ந்திருக்கிற தலைவரை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். யார் தந்தை? மண்ணுக்குள் மறைந்திருக்கும் வேர் தந்தை. அந்த வேரிலே ஊற்றுகின்ற நீர் தந்தை. தந்தையினுடைய குரல் தாய்க்கு அல்ல, வேறு தாரத்திற்கும் கேட்காது. ஏன் என்று சொன்னால், தந்தை வழி நிறைந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தாய் தன் வழியை புலம்பி தீர்ப்பால், பேசி தீர்ப்பால், கோபத்தில் தீர்ப்பால், கொப்பளித்து தீர்ப்பால், பாத்திரங்களை தூக்கி போட்டு அதிலே வருகின்ற சத்தத்தை கேட்டு தீர்ப்பால். ஆனால் தந்தை இருக்கிறானே, அந்த தந்தை தன் வழியை வெளியிலே சொல்ல முடியாது. அடுத்தவனிடத்தில் சொன்னால் அவன் என்ன நினைப்பானோ என்று இவன் எண்ணி எண்ணி இந்த சமூகம் கட்டமைத்திருக்கிறதே. ஆண் அழக்கூடாது என்று சொல்லி, அப்படி ஆண் அழக்கூடாது என்று சொல்லுகின்ற அந்த கட்டமைப்புக்குள்ளாக தன்னை இருத்தி கொண்டிருப்பதினால் ஆண் தனக்குள் இருக்கிற வேதனையை யாரிடத்திலும் சொல்ல மாட்டான். தான் ஈன்றெடுத்த பிள்ளைகளின் கரங்களிலே பூக்கொத்துகள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக தகப்பனுடைய கரத்திலே காய்த்திருக்கும், ரேகை அழிந்திருக்கும். தகப்பனுடைய கரங்களிலே காயம் புண்ணாக காயமாக இருக்கும். ஆனால் அந்த காயத்தின் வலியை ஒரு தகப்பன் வெளியிலே சொல்ல மாட்டான். இந்த பக்கம் மனைவி திட்டுவா, அந்த பக்கம் புள்ள கேட்கும், அந்த பக்கம் ஆத்தா கேட்பா, தாய் கேட்கும், அந்த பக்கம் அக்கா தங்கச்சி கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஆண் சூழன்றிருக்கிற சிங்கத்துக்கு மத்தியிலேயே ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிக்கொண்டதை போன்று ஒரு ஆணினுடைய நிலை பரிதாபமாக இருக்கும். ஏன் என்று சொன்னால், பெண்ணுக்கு வலித்தால் அழுது தீர்ப்பால், புலம்பி தீர்ப்பால், அவர்கள் தாய் வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லி தீர்ப்பால், அண்ணன் தம்பியை கூப்பிட்டு என் அத்தானை மிரட்டு என்று அதிலேயாவிலும் ஒரு ஆறுதலை அடைவாள். ஆனால் ஒரு ஆணுக்கு வலி என்றால் அவன் எங்கே போய் யாரிடத்தில் சொல்லுவது, எங்கே அழுவது, யாரை தொழுவது, யாரை கேட்பது, யாரிடத்தில் சொல்லுவது என்று அவன் புரிந்து கொள்ளாமல் தனக்குள்ளே போட்டு பூட்டி வைக்கிறானே. அதுதான் பின்னால் அட்டாக்காக, பேரலைசிஸ் அட்டாக்காக, இதயம் நின்று போனதாக, கொலஸ்ட்ரால் கூடி போனதாக, சுகர் அத்துமீறி வளர்ந்து விட்டதாக அவனுக்கு மட்டும் வருகிறதே. ஓடிக்கொண்டே இருக்கிறவனுக்கு ஏன் இத்தனை வியாதி? இவைகளெல்லாம் உள்ளத்தில் பூட்டி வைத்திருப்பதினாலே நடந்து கொண்டிருப்பதுதான். எனவே ஒரு ஆணை நினைத்து பார்க்க ஆள் இல்லாத இந்த உலகத்தில், இந்த கிறிஸ்து லுத்தரின் பேராலயத்தில் 6 அம்மாமார்கள், 6 அறிஞர் பெருமக்கள், 6 சிறந்த பேச்சாளர்கள்,
6 சிறந்த அறிவாளிகள். ஒரு தலையிலையாவது ஒரு முடியாவது வெள்ளையாக இருக்குதா பார்த்தீங்களா? என் தலையில் ஏகப்பட்ட வெள்ளை. எல்லாம் தலைமை ஏற்கிறவர்கள் தான் தலையிலே மை போட்டு இருப்பதினால் தலைமை என்று சொல்லுவார்கள். இங்கே அணித்தலைமையும் கருப்பாகத்தான் இருக்கிறது. அணியிலே பேசக்கூடியவர்களும் முடிகள் எல்லாம் கருப்பாகத்தான் இருக்கிறது. 60 வயதானாலும் நாங்கள் இளைஞர்கள் தான் என்று இன்றைக்கு முழங்குவதற்காக கொட்டி முழங்க தங்கள் கருத்து தொட்டிகளை நிறைத்து வந்திருக்கிறார்கள். கரம் தட்டி அவர்களை அன்போடு கூட வாழ்த்துவோம். சுகுமாரை போன்று ஒரு ஆயரை எல்லா திருச்சபைகளும் பெற்றுவிட்டால் தந்தையர் தினத்திற்கும் பட்டி மண்டபம்தான், தாய்களின் தினத்திற்கும் பட்டி மண்டபம்தான். ஏனென்றால் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டிக்கிட்ட பேச்சு வாங்க முடியலன்னு இப்படி எதுனா ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி விட்டோம்னா இங்கேயாவது ஒரு 2 மணி நேரம் உக்காண்டு போகலான்னு முடியுமா? அப்படி இல்லை. எங்கள் ஐயரம்மா ரொம்ப தங்கமானவங்க. எப்போ வீட்டுக்கு போனாலும் சமைச்சு வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. உடனே ஐயர் தட்டு தூக்கின்னு வந்துடுவார். ஐயரை சாப்பிடுங்க, ஐயரை சாப்பிடுங்க. இவருக்கு ஒரு மாமியார் வாச்சிருக்குது. அந்த அம்மா உடனே வாசலில் போய் நிற்கக்கூடாது, ஒரு மாமனார் வாச்சிருக்கிறாங்க. 2 பேருமே தட்டு எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஐயா சாப்பிட்டு போங்க, ஐயா சாப்பிட்டு போங்க ஐயா. இப்படி ஒரு மாமியார் மாமனாரும் கிடைச்சா எல்லா மாப்பிள்ளைக்கும் சந்தோஷம்தான். இவர் ஊர் சுற்றினே வருவார். நான் ஆம்பூரில் இருக்கிறேன், நான் வாணியம்பாடியில் இருக்கிறேன், நான் கிருஷ்ணகிரியில் இருக்கிறேன்னு அவங்க மாமியார் ஸ்கூல் வாசலில் வந்து நின்று அந்த பிள்ளைங்களாம் கூட்டின்னு போவாங்க. இவர் ஹாஸ்டல் நடத்துகிற மாதிரி பேத்து போட்டு போயினே இருப்பார். இப்படி ஒரு மாமியார் கிடைக்குமா? ஆக ஒரு நல்ல தந்தையாக சுகுமார் இருக்கிற காரணத்தினால் அவரே ஒரு தலைப்பு, ரொம்ப அற்புதமான தலைப்பு. நவீன கால பிள்ளைகளுக்கு அதிகம் தேவைப்படுவது தந்தையின் நேரமா அல்லது தந்தையின் அறிவுரையா? நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, நாம் பண்ணி பார்க்குறது இல்லை. இந்த ஜுவாலஜி பாடம் படித்தா 11th 12th நம்ம ஆளுங்க கரப்பாம்பூச்சியை பிடிச்சின்னு வர சொல்லுவாங்க, எலியை பிடிச்சின்னு வாணுவாங்க, தவக்கலையை பிடிச்சின்னு வாணுவாங்க, மண்புழுவை பிடிச்சின்னு வாணுவாங்க. எல்லாத்தையும் அந்த ஒரு பேடில் வச்சுட்டு ஆணி வச்சுட்டு அந்த பிளேடை வச்சு அறுத்துப்பாருன்னுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி தந்தையை நாராக கிழிக்க ஒரு 6 பேர். யார் தந்தை, யார் நவீன கால பிள்ளை, யார் நேரம் கொடுத்தான், எவன் அறிவுரை சொன்னான்? நான் எவ்வளோ மார்க்கு தெரியுமா? பையன் சொல்கிறான். எவ்வளோடா மார்க்கு? நான் 35 மார்க்கு. உன்னை ஏன்டா அவ்வளோ கம்மியாக எடுத்த? நீ அன்றைக்கி என்ன சொன்ன? நான் படித்த காலத்தில் 5 மார்க்கு தான் எடுத்தேன்னு. உன்னை விட நான் 20 மார்க் அதிகமாக எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு அவனே நம்மளை கேட்குறான். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல. இந்த அகஸ்டின் எங்கிறாருன்னு தெரில. நீ 1000 கேள்வி கேட்டாலும் அமைதியாகவே இருப்பான் எங்கள் அண்ணன். நீ எத்தனை கேள்வினா கேளு, அமைதியாக இருப்பார். ஏன் தெரியுமா? அவர் வாதியார். இந்த பசங்க பூரா கேள்வி கேட்டு பதில் சொல்லி எங்கள் அண்ணனுக்கு மாண்டு போச்சு. அழகாக அமைதியாக நிதானமாக இன்றைக்கி பையன் கேட்குறான், சார் இந்த மொழிகளிலே சிறந்த மொழி எந்த மொழி? உனக்கு எந்த மொழி பிடிக்கும்னா, இந்த மொழிகளிலே தமிழ் மொழி, செம்மொழி அது எல்லாம் சொல்லிட்டு, சார் எனக்கு கனிமொழி தான் பிடிக்கும்னா ஒரு பையன். ஏன்டாண்ணா? உங்கள் பொண்ணு பேர் கனிமொழி சார், எனக்கு அதை தான் சார் பிடிக்குன்றான். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிற வாதியார்களுக்கு இன்றைக்கி இப்படிப்பட்ட பிரச்சனை. சர்ச்சுக்கு வந்தால், தம்பி நீ ஏன் சர்ச்சுக்கு வரலாம்? வந்தேன். எங்கேப்பா உட்காந்துந்த? சர்ச்சுக்கு பின்னாடி. நான் கார் ஓட்டின்னு வந்து பின்னாடி நிறுத்தலான்னு வந்தால், நம்மளால் ஒருத்தன் ஹெட்ஃபோனை போட்டுன்னு பின்னாடி உட்காந்து பேசினே இருக்கிறான். அவனை இப்போ தேடி பார்க்குறான், அவனை ஆளை காணான், போயிட்டு இருக்கிறான் முடிஞ்ச உடனே. இப்படி இன்றைக்கி நவீன காலத்தில் இருக்கிற பிள்ளைங்கள் பூரா தாறுமாறாக இருக்கிறான். முதியோர்கள் இல்லத்தில் இருக்கலாம், ஆனால் முதியோர்களின் இல்லத்தில் இருக்கக்கூடாது. முதியோர்கள் இல்லத்தில் இருக்கலாம், ஆனால் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது. தனித்து நின்றாலும் ஒற்றை முள்ளாக கூர்மையாக நின்றுப்பார். ஏறி மிதிக்க நினைப்பவனும் தயங்குவான், பிடித்து ஒடிக்க நினைப்பவனும் தயங்குவான். இப்படிப்பட்ட கருத்துக்களை இன்றைக்கு இருக்கின்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தருகின்ற பொழுதுதான் இன்றைக்கு இருக்கிற பையன் பாடு என்ன தெரியுமா? 5 வயசு பையன் சொல்கிறான், மச்சான் எங்கள் அப்பா ஒரே பிரச்சனைடா, ஓயாத நையன்றான். 5 வயசு. 10 வயசு
மச்சான் வீட்டுக்கே போக முடியல ஒய். எப்போ? வயசு 10. பையன் கடலில் அப்போ தான் 4வது படிக்கிறான். வீட்டுக்கே போக முடியல ஒய். அந்த ஆள் தான் நை நைன்னு நினைப்பு. எங்கள் அம்மாவும் சேர்ந்துக்கினேன் நொய் 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 நொயின்னு மச்சான். பையனுக்கு 13 வயசு. பையன் அம்மாவை பார்த்து சொல்கிறான், ஏம்மா எப்படிம்மா இந்த ஆளை காட்டினேன்? ஏதா எப்படிம்மா இந்த ஆளை காட்டினேன்? என்னடா எப்படிம்மா இத்தனை வருஷம் இந்த ஆள் கூட வாழற? நானும் அந்த மாவனை ஒரே போட்டுருவேன் நான். 14 வயசு பையன் சொல்கிறான், மா உங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி வை, அடிக்கடி என் ரூட்டில் கிராஸ் பண்ணிக்கிறான், ஒரு நாள் என் ஃப்ரெண்டுங்களை கூட்டின்னு வந்து வழியிலே போட்டுருவேன்னு சொல்லு. அதனால் உங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி வை. அப்போ அப்பாவா இல்லை. இன்றைக்கி தந்தையினுடைய நிலவரம் எங்கள் ஐயா உட்காந்துக்கிறார். அந்த மாதிரி பரிதாபமாகுது. யார் பேத்த புள்ளியோ ஐயாவுக்கு அம்மா அங்கே இருக்கிறாங்களா? ரொம்ப பரிதாபமாக உட்காந்துக்கிறார். என்ன ஐயா இது உங்கள் வீட்லையா? வச்சா ப்ளூ கலர் சேரீ, வெள்ளை கலர் சட்டை, நல்லா பொருத்தமாகுது. யார் பேத்த புள்ளியோ மாதிரி உட்காந்துக்கிறார். இன்றைக்கி தந்தையின் நிலவரம் இப்படிக்குது, தாயின் நிலவரம் கலவரமாகுது. பேச வந்துக்கிறவங்களுக்கு ஒரே கலோபரமாகுது. என்னடாண்ணா நம்ம பேச வந்ததெல்லாம் இந்த ஆள் பேசிட்டு போயிடுறானே. நான் 2 டைரி எடுத்துன்னு வந்துக்கிறேன். இதுலேருந்து இன்னும் ஒரு பக்கத்தை கூட எடுக்கலை. ஒரே பக்கத்தை திருப்பி அப்படியே சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கு வந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள் அம்மா உதயா விஜயகுமார் பார்த்தா 16 வயசு மாதிரி இருக்கிறாங்க. ஐயா கிட்ட சொல்லணும், சுற்றி போட சொல்லி அணித்தலைவராக அற்புதமாக உரையாற்ற வந்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து அம்மா உஷா பால்சன் அப்படியே ரொம்ப அப்படியே ஸ்கை ப்ளூவில் வந்து வானமே வந்து இன்றைக்கி பேராலயத்தில் இறங்கின மாதிரி வந்து அருமையாக உட்காந்துக்கிறாங்க. கைத்தட்டுங்க சார் அவங்க பேரை சொல்லும்போது. அம்மா வசந்தி ரவிக்குமார், யார் பெற்ற புள்ளியோ அந்த ரவிக்குமார். இந்த அம்மா ஒரு அரை மணி நேரம் கோயிலில் பார்த்தேன். எனக்கு 2 நாள் தூக்கம் வரல சார். அவங்க கேட்ட கேள்வி எப்படியோ பாவம் மனுஷன் கண்ணாடி மாட்டின்னு முன்னாடி உட்காந்து கலர் கலர் சட்டை, அதில் வர்ணம்லாம் பூசி அப்படி இப்படி காட்டி அப்படி ஓட்டிங்கிறார். ரொம்ப அற்புதமாக பேச அப்படியே நேவி ப்ளூவில் வந்து உட்காந்துக்கிறாங்க. பூரா தண்ணியும் தண்ணியில் போகிற கப்பலும் நேவி எல்லாமே அதே கலரில். இந்த பக்கம் கொஞ்சம் பார்த்தா டேஞ்சராக தான் இருக்குது. நம்ம அம்மா செல்லம்மா தினகரன், செல்லம்மா நீ சொல்லம்மான்னு இன்னைக்கு சொல்கிறதுக்கு வந்துடுறேன். கரம் தட்டி அவங்கள ரொம்ப வாழ்த்தணும். அந்த அம்மா அழகான கண்ணாடி, வாயை திறக்காத ஒரு சிரிப்பு. அவங்க வீட்டுக்காரர் இருந்தால் அவ்வளோ சந்தோஷப்படுவார். புரியுதா? அந்த மாதிரி சிரிக்க கற்றுக்கணும் சார். அவன் வாயை பொழந்தா ஈ போய் வெளியே வருது, குழவி போய் கூண்டு கட்டிடுது. அமைதியான உருவம். அதே அணியில் அம்மா புனிதா ராஜ்குமார், சோனியா காந்தியே வந்த மாதிரி ஒரு கிராப்பு. திடீர்னு யாரா இது சுகன்யா உள்ளே வந்துட்டுக்கிறான்னு பார்த்தா கிட்ட வர 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 சோனியா காந்தியாக தெரிகிறாங்க. ஏன்னா அப்போ நான் கொஞ்சம் கண்ணாடி போடல. அப்புறம் தான் என் முன்னாடி நிற்கிற அம்மா. ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர்கள். கைத்தட்டி அம்மா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்போம். கிறிஸ்டா பிரவீன், அடாடாடா மங்களகரமாக மஞ்சளில் வந்துக்கிறாங்கப்பா. கைத்தட்டுங்க சார். அவங்க வீட்டுக்கார் வந்துக்கிறாரா? பூரா பேரும் வீட்டில் தான் அவங்க பேசுறதை நிறுத்துறதில்ல. அதனால் கோயிலுக்கு போய் சரி அம்மான்னு அனுப்பிச்சி வச்சோம். நாங்கள் அங்கே வந்து வேறு நாங்கள் அவங்க பேசுறதை கேட்டோம்னா ஏற்கனவே நிம்மதி இல்லாமல் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோன்னு நாங்கள் பாதி பைத்தியமாக சுற்றி கிடக்குறோம். மீதி பைத்தியமாகறதுக்கு எங்களை அங்கே வேறு வர சொல்கிறாடா பாவின்னு அவங்களாம் வரல. தந்தைமார்கள் சொல்லி தாத்தாமார்களை வைத்து கொண்டு ஒரு அருமையான பட்டி மண்டபத்தை நடத்த வந்திருக்கிறோம். எனவே நம்ம சுகுமார் இருக்கிறார், அவர் நம்ம தலைவர் இருக்கிறார் பாரு. சுகுமாரை சும்மா விடாதீங்க சார். அவரை பிடிச்சி வெயிலில் சுட்டு காய போடுங்க பாறை மேலன்றார். காட்டினே இருக்கிறார். அவரை விட அவர் கழுத்தில் மாட்டிங்கிற சிலுவை பாரம் அதிகமாகுது. சுகுமார் எப்பயுமே கழுத்து தொங்கினே இருக்கிறார். காரணம் அந்த சிலுவை ஈத்துனே இருக்குது. அதை இன்னும் கொஞ்ச நாள் அந்த சிலுவை அழகாக தூங்கும். தொப்பியை வளர்த்துட்டாருன்னா அது மானும் சோகமாக படுத்து தூங்கும். ஏன்னா என் வயசுக்கு வரும்போது அந்த மாதிரி ஆகிடும். நம்ம சுகுமார் சுகமாக இருக்கிறார். நாங்கள் உட்காந்து யோசிச்சுருந்தேன், சுகுமாருக்கு எப்படா அவங்க அம்மாவும் ஆத்தாவும் இந்த பேரை வச்சாங்க.
சுகமாக மாறு மேலே சிலுவையை போட்டு கடத்திக்கின்னு சுகமாகவே மாற வச்சுன்னுக்கிறான் ஆள். அதனாலே சுகுமார்னு பேர் வச்சுக்கிறாங்க. நம்ம ஆள் சுகமாகறாருப்பா என்று சொல்லி உங்களை அத்தனை பேரையும் வாழ்த்தி, நீங்கள் எல்லாம் உயிராக இருக்கிறீங்கன்றதுக்கு ஒரே அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க நல்லா பேசும்போது கையை தட்டணும். நான் இப்படி கையை தூக்குனா நீங்கள் ஜோராக தட்டணும், கையை கீழே போட்டால் தட்டுறதை நிறுத்திடணும். 2 விதமாக தட்டலாம். ஒன்று, நீ நல்லா பேசலாம் சீக்கிரம் போமான்னு தட்டலாம். நல்லா பேசுனா இன்னும் பேசுமான்னு தட்டலாம். தந்தை, இந்த தந்தை இருக்கிறானே, அந்த தந்தையின் தியாகம் உலகத்திற்கு தெரிவதில்லை. தாயினுடைய தியாகம் உலகத்திற்கு தெரிவதில்லை. ஒரு மெழுகுத்திரியில் எரிகின்ற ஒளி தாய், உருகுகின்ற மெழுகுதான் தந்தை. ஒரு அகல் விளக்கில் எரிகின்ற அந்த விளக்கினுடைய தீபம்தான் தாய். அந்த எரிந்து கொண்டிருக்கிறது அந்த எண்ணெய் தான் தந்தை. எண்ணெய் இல்லாமல் தீபம் எரியுமா? தீபம் இல்லாமல் இருப்பதற்கு அங்கே எண்ணெய் தேவைப்படுமா? எனவே தீபம் எரிய வேண்டும் என்று சொன்னால் தாய் என்னும் தீபம் எரிய தந்தை என்னும் எண்ணெய் தேவை. ஆனால் இந்த நவீன காலத்தினுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளருவதற்கு, சிறப்பாக வாழ்வதற்கு, சிறப்பாக இருப்பதற்கு இன்றைக்கு எது அதிகமாக தேவை? அதிகம் தேவைப்படுவது என்ன? நேரமா இல்லை அறிவுரையா? நேரமே என்ற அணியினுடைய தலைவர் இப்பொழுது பேச வருகிறார். அணியின் தலைவர்கள் 7 நிமிடம் பேசுவார்கள். 5 நிமிடம் பேசிய பிறகு ஒரு மணி அடிக்கும். அடுத்த 2 நிமிடத்திற்குள்ளாக அடுத்த மணி அடிக்கும். அதுக்கு அடுத்த மணி அடிக்கிற வரைக்கும் பேசி கொண்டிருந்தால் மார்க் குறைந்து கொண்டே போகும். அதன் பிறகு வெற்றி நிர்ணயிக்கப்படும் பொழுது அந்த நேரம் கணக்கில் எடுக்கப்படும். அணியிலே இருந்து பேச வருகிற 2 நபர்களும் 5 நிமிடம் பேசலாம். அணியின் தலைவர்கள் கடைசியாக பேசி யார் முதலில் தொடங்குகிறாரோ அவரே கடைசியாக பேசி முடிப்பார். எனவே நவீன கால பிள்ளைகளுக்கு அதிகம் தேவைப்படுவது தந்தையின் நேரமா, தந்தையின் அறிவுரையா? தந்தையின் நேரமே, தந்தையின் நேரமே, தந்தையின் நேரமே என்று உதய சூரியனாய் உதிக்க வருகிறார். நாவிலிருந்து சொற்களை ஒதிர வருகிறார் உதயா விஜயகுமார் அவர்கள். வாருங்கள், உங்கள் கருத்தை தாருங்கள் என்று சொல்லி ஜோரா கைதட்டி அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்போம். ஸ்தோத்திரம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அருமை போதகர் அவர்களே, எதிரணியின் அன்பு சகோதரிகளே, சபையில் அமைந்திருக்கும் தெய்வ பிள்ளைகளே, அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். தந்தை என்றால் பணம் அல்ல, தந்தை என்றால் பாசம். தந்தை என்றால் அதிகாரம் அல்ல, அரவணைப்பு. தந்தை என்றால் அறிவுரை அல்ல, அருகில் இருக்கும் அன்பு. குழந்தை கேட்பது கையில் பரிசு அல்ல, அருகில் ஒரு நிமிடம். இன்று நாம் பேசும் தலைப்பு மிகவும் அருகில் ஒரு நிமிடம். இன்று நாம் பேசும் தலைப்பு மிகவும் ஆழமானது. நவீன கால பிள்ளைகளுக்கு அதிகமாய் தேவைப்படுவது தந்தையின் நேரமா, தந்தையின் அறிவுரையா? இந்த மேடையில் நான் உறுதியாக சொல்ல வருவது, அறிவுரைக்கு முன் உறவு வேண்டும், உறவுக்கு முன் நேரம் வேண்டும். ஆகவே நவீன கால பிள்ளைகளுக்கு அதிகமாய் தேவைப்படுவது தந்தையின் நேரமே. நடுவர் அவர்களே, இன்று உலகம் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. பரபரப்பான வாழ்க்கை. காலையில் வீட்டை விட்டு செல்லும் தந்தை இரவு பிள்ளை தூங்கிய பிறகே வருகிறார். வீட்டில் எல்லா வசதி இருக்குங்க, ஆனால் வீட்டில் பேசுவதற்கு நேரம் இல்லை. உணவு மேசையின் மேல் குடும்பம் இல்லை. ஒவ்வொருவர் கையிலும் கைபேசி இருக்கிறது. ஆனால் ஒருவருடைய கையை ஒருவர் பிடிக்க நமக்கு நேரம் இல்லை. இப்பொழுது ஞாபகம் வருகிறது, எல்லார் வீட்டிலையும் மேசை இருக்கிறது அல்லவா? மேசை இருக்கு, ஆனால் நம்ம மேசை மீது சாப்பிடதான் ஆட்கள் இல்லை. தாய் ஒரு டைம், தந்தை ஒரு டைம், பிள்ளைகள் ஒரு டைம். ஆனால் நம்ம முன்னாடி எங்காலத்தில் சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாருமே ஒன்றாக உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடித்தவுடன் அன்றைய நடந்ததை நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ அப்படியா? அப்படி அல்ல. ஒவ்வொருத்தருடைய கையை ஒரு நம்ம காலத்தில் தந்தை வேலை முடிச்சு வந்த உடனே பாருங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குடுன்னு ஓடி போய் அப்பாவுடைய காலில் ஒரு பிள்ளையும்
இந்த ஒரு காலில் ஒரு பிள்ளை இருந்துட்டு 2 பிள்ளை காலில் பிடிச்சிட்டு அப்பா அப்படியே நல்லா நடந்து வீட்டுக்குள்ளே வருவார். ஆனால் இப்போ தந்தை வேலையை முடித்து கொண்டு உள்ளே வரும்போது மகன் பார்க்கிறான், குடுகுடு என்று செல்போனை எடுத்துக்கொண்டு அவனுடைய ரூமுக்குள் ஓடி போகிறான். மகள் பார்ப்பாள், மகள் தந்தைக்கு மகளை பிடிக்கும் அல்லவா, அவள் அப்படியே பார்ப்பா, ஒரு லுக்கு விட்டுட்டு செல்போனில் தன்னை பார்த்துக்குவா. அப்போ என்ன, ஏன் இந்த இடைவெளி? பணம் குறைவாக இருக்குனா? இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது. வேதாகமத்தை பாருங்கள், உபாகம் 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தில், இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் வைத்திரு, வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும், படுத்துக்கொள்ளும் போதும், எழுந்திருக்கும் போது உன் பிள்ளையோடு பேசுவாயாக. அப்போ பிள்ளைகளோடு நேரம் செலவிடாத தந்தை அவருடைய இதயத்தின் கதவை திறக்க முடியாது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் 12 சீஷர்களை முதலிலாக தேர்ந்தெடுத்தார். பின்னர் அவரோடு பேசினார், அவரோடு பழகினார், அவரோடு சாப்பிட்டார், அவர்களோடு சிரித்தார், அவர்களோடு அழுதார். அதற்கு பிறகுதான் அவன் என்ன பண்ணார்? போதித்தார். நேரம் இல்லாமல் போதனை இல்லை, உறவு இல்லாமல் மாற்றம் இல்லை. இன்று உளவியல் நிபுணர் சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அம்மா ஒரு அப்பா தந்தைகளை பார்த்து ஒரு 30 நிமிடமாவது உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் பேசுங்கள். அப்போ நீங்க பேசும்போது அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னா, தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. தவறான நட்பில் இருந்த அந்த பிள்ளை என்ன பண்றான்? விடுதலை ஆகிறான். அவனுக்கு மன அழுத்தம் குறைகிறது. அன்பானவர்களே, இப்போ பல தந்தைகள் சொல்கிறார்கள், என்ன சொல்றா தெரியுங்களா, நான் என் பிள்ளைக்காக தானே உழைக்கிறேன், நான் அதுக்காக ஓடி ஓடி உழைச்சிட்டே இருக்கிறேன், அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறேன், நல்ல ஸ்கூலில் இடம் படிக்க கொடுக்குறேன், இதுக்கு மேலே என்ன, நல்ல ஒரு செல்ஃபோனும் வாங்கி கொடுத்துருக்குறேன், அதுக்கு மேலே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, எங்களுக்காக உழைத்தீர்கள், ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம், எங்களோடு நீங்கள் ஆனால் என்ன பண்ணல, வாழலை, டைம் நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, ஆனால் எங்களோட நீங்கள் என்ன பண்ணல, வாழவில்லைன்னு சொல்கிறாரு. ஏன்னா கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமே வீட்டில் உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் என்ன பண்ணும், கைத்தட்டி வேகமாக சந்தோஷமாக அவன் அடிக்கிற ரன்னுக்கு நம்ம இங்கே வீட்டில் கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ அவன் காதில் மாற்றிட்டு தானாக பேசிட்டு போயிட்டுருக்கிறான். அந்த நிலைமை தான் இப்போ உருவாகிட்டு இருக்குது. அதே போல் எக்ஸாம் பிள்ளைங்க எழுதிட்டு வந்தோன்னே ஒரு தகப்பன் உட்காந்து, என்னப்பா நல்லா செஞ்சியா அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி, பரவாயில்ல ஒருவேளை நீ நல்லா செய்யலையா, ஓகே லீவ் இட், அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் வார்த்தை சொல்லி இருந்தால் இப்போ நீட்டு தேர்வில் நிறைய பேர் தற்கொலை செய்திருக்க மாட்டார்கள் இல்லையா? ஆகவே நேரம் தான் முக்கியம். ஒரு பிள்ளைகிட்ட கேட்குறாரு, ஒருத்தர் கேட்குறாரு, அப்பா உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பிள்ளை என்ன சொன்ன தெரியுமா, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். ஏன் தெரியாதுன்னு சொல்கிறான்னா, நான் தூங்கும் போது எங்கள் அப்பா நான் எழுந்திரிக்கும் போது எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுறாரு, ஆனால் நான் தூங்கும் போது தான் வீட்டுக்கு வர்றாரு. அதனால நான் அவர் எங்கே வேலை செய்கிறாரு என்னன்றது எனக்கு தெரியலன்றாரு. இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு செயல். ஒரு குழந்தை விழும்போது முதலில் தேடுவது தந்தையின் அறிவுரையை அல்ல, தந்தையின் கைகளை. ஒரு குழந்தை பயப்படும் போது அது தேடுவது தந்தையின் கண்டிப்பை அல்ல, தந்தையின் தோள்களை. அந்த நேரத்தில் சொல்லப்படும் ஒரு வார்த்தை அருகில் இருக்கும்போது சொல்லும் பெரிய ஆறுதலாக அந்த குழந்தைக்கு இருக்கும். சங்கீதம் 103:13 கூறுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ தந்தையின் அன்பை எடுத்துக்காட்டி தேவனுடைய அன்பை வேதாகமம் நமக்கு இங்கே விளக்குகிறது. ஆகவே நிறைய இருக்கு, ஆனால் எனக்கு டிஸ்கஸ் பண்ண தலைவர் டைம் கொடுக்கல. அதனால நான் இப்போ என்ன சொல்றேன்னா, நேரம் கொடுக்கும் தந்தை நம்பிக்கையை உருவாக்குகிறான், நேரம் கொடுக்கும் தந்தை உறவை வலுப்படுத்துகிறான், நேரம் கொடுக்கும் தந்தை குழந்தையின் வாழ்க்கையை வலுப்படுத்துகிறான் என்று சொல்லி, இப்பொழுது பணத்தை எப்பொழுதும் சம்பாதிக்கலாம், உறவை எப்பொழுதும் சம்பாதிக்கலாம், பதவியை சம்பாதிக்கலாம், ஆனால் குழந்தை பருவம் நாம் விட்டு போனால் அதை நாம் திரும்பவே சம்பாதிக்க முடியாது. ஆகவே எனவே நவீன கால பிள்ளைகளுக்கு அதிகமாய் தேவைப்படுவது நேரமே என்று சொல்லி மீண்டும் வருவேன் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுக்குமா
உன் முன்னாடி உங்கள்கிட்ட படுற பாடு எவ்வளோ ஓடும் அவங்க சொல்கிறாங்க என்ன. நேரத்தை குறித்து பேச சொல்லிட்டு எனக்கு நேரமே நடுவு கொடுக்க மாட்டேன்றார். ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. எங்கள் அண்ணன் அகஸ்டின் வந்துட்டார். ஒரு நாள் என் கால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் டேமேஜ் ஆன பிறகு ஒவ்வொரு ராத்திரியும் வந்து அவர் தான் என் காலை பத்திரமா பார்த்துப்பார், சிகிச்சை கொடுப்பார். அவர் கொடுத்த சிகிச்சையில் நான் நல்லாயிட்டேன். அவர் ஒரு கிராமத்து சிகிச்சையை சொன்னார். ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். இந்த நேரத்திலே சிங்கம் மாதிரி கணவன் வேண்டும் என்று விரும்புவது பெண்களின் ஆசை. சிங்கம் மாதிரி கணவன் வேண்டும் என்று விரும்புவது பெண்களின் ஆசை. ஆனால் அந்த சிங்கம் தன்னிடம் மட்டும் நாயாக இருக்க வேண்டும் என்று அவர்களின் பேராசை. ஆனால் அந்த சிங்கம் தன்னிடம் மட்டும் நாயாக இருக்க வேண்டும் என்று அவர்களின் பேராசை. அம்மா உதயா என்ன அற்புதமாக மைக்கேல் வந்துட்டார், சவுந்தர் வந்துட்டாங்க ஆல்காட் சர்ச்சிலிருந்து. அவர்களை அன்போடு கூட வாழ்த்துக்கிறோம். என்ன அற்புதமான ஒரு பேச்சு உதயா அம்மா. உதய அம்மாவை எங்கே பட்டிமன்றத்துக்கு போனாலும் கூட்டின்னு போகலாம். ஏன்னா நடுவரே கடைசியில் போட்டு தள்ளிடுறாங்க, டைம் கொடுக்க மாட்டேன்ற. இதற்கு வலு சேர்க்க, இதற்கு பதில் சொல்ல வருகிறார் அன்பு தாயார் செல்லம்மா. வாருங்கள் உங்கள் கருத்தை சொல்லமா என்று அன்போடு கரம் தட்டி வருக வருகவென்று வரவேற்போம். மைக் ஆன் பண்ணுங்க சார். இது பாருங்க, எதுவாக இருந்தாலும் ஆண் இல்லாத ஒன்றும் நடக்காது. மைக்கு ஆன் பண்ணால் தான் பேச முடியும். ஆம்பளை பேர் இருந்தால் தான் சவுண்டு வரும். ஆம்புலன்ஸ் இருந்தால் தான் ஆஸ்பத்திரிக்கு போக முடியும். ஆக ஆம்பளை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. 6 பொம்பளை வந்திருந்தாலும் மைக்கு ஆன் பண்ணல, ஆண் சுகுமார் ஆன் பண்ணல, அம்மா செல்லம்மா உன் கருத்தை சொல்லம்மான்னு சொல்ல முடியாது. சொல்லியம்மா. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் என் அருமை சகோதரிகளே, என் உடன் விசுவாச குடும்பத்தாரே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தந்தையின் தினத்தை முன்னிட்டு இந்த அருமையான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்துள்ள கோதகா ரெவரண்ட் சுகுமார் அவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நவீன கால பிள்ளைகளுக்கு அதிகமாக தேவைப்படுவது தந்தையின் நேரமா, தந்தையின் அறிவுரையா? எதிரணியில் இருக்கும் என் அருமை சகோதரி உதயா அவர்கள் என்ன பேசுறானே தெரியலன்றாங்க. என்னுடைய வேலையை மிகவும் எளிதாகி விட்டார்கள். நேரமே யாரும் செலவழிப்பதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதிலிருந்து நமக்கு தெரியும் நடுவர் அவர்களே, நேரம்தான் முக்கியமானது அல்ல, தந்தையின் அறிவுரையே என்று நான் பேச வந்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் ஒரு தந்தையின் அறிவுரைதான் ஒரு பிள்ளையின் வார்த்தையை வளமாக்கும் மிக பெரிய செல்வம் என்று வாதாட வந்திருக்கிறோம். பிள்ளைகளை கண்டிப்பது, திருத்துவது ஒரு தந்தையின் கடமையாகும். அந்த மகனின் மன உறுதியை குலைக்காமல் கற்றுக் கொடுப்பவர்தான் தந்தை. எப்பொழுதும் யாரையும் புண்படுத்தாமல் பிள்ளைகளை அவர்கள் திருத்துகிறார்கள், மற்றவர்களைப் போல அல்ல. தந்தை என்பவர் நம்மை தடுத்து நிறுத்தும் நங்கூரம் அல்ல, இலக்கை நோக்கி அழைத்து செல்லும் பாய்மரமும் அல்ல. மாறாக அவருடைய அன்பான அறிவுரையை நமக்கு வழிகாட்டும் தீப ஒளி. எப்பவுமே ஒரு மகனுக்கு அப்பாதான் முதல் நாயகன். அறிவுரை கூறும்போது அப்பா மகன் என்கிற உறவு மேம்படுகிறது. குடும்பத்தில் பிள்ளைகள் முன்பாக அப்பாவானவ அம்மாவை, தன் சகோதரியை, தன் மகளை, அந்நிய பெண்களை அப்பா எப்படி நடத்துகிறார் என்று, கண்ணியமாக நடத்துகிறாரா, எப்படி நடத்துகிறார் என்று
மகன் பார்த்துதான் மற்ற பெண்களிடம் அவன் நடந்து கொள்கிறான், அதையும் அவன் கற்றுக்கொள்கிறான். இது எப்படி எனில், தந்தை எவ்வளியோ மகனும் அவ்வளியே என்று ஒரு பழமொழி உண்டு. நடுவர் அவர்களே, தன்னோடு தன் மகனை வைத்துக்கொண்டு தகாத காரியங்களை செய்யும் அப்பாக்கள் இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். முக்கியமாக குடிப்பது, புகைப்பது, வீண் வார்த்தைகளை பேசுவது மற்றும் இன்னும் ஏராளம். அப்படி இருக்கும்போது ஒரு தந்தை தன் மகனுடன் செலவு செய்யும் நேரம் எப்படி பிரயோஜனமாக இருக்க முடியும்? தந்தையின் அறிவுரையே என்று கூறுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயம் சொல்லிடுறேம்மா. அப்பா மகன் கூட விளையாடும் போது வெற்றி தோல்வி இரண்டையும் கற்றுக் கொடுக்கிறார். தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது என்று அறிவுரை கூறுகிறார். தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது என்று அறிவுரை கூறுகிறார். அப்பா தன் மகனுக்கு ரோல் மாடல். எந்த மீடியாக்களாலும் அப்பா மகன் உறவை மேம்படுத்த முடியவே முடியாது. டீனேஜ் பிள்ளைகளுக்கு, அதாவது 13 to 19 என்பது மிகவும் ஒரு கடினமான காலகட்டம். நீங்களும் அதை கடந்து வந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்லது கெட்டது வரையறுக்க முடியாத ஒரு இரண்டும் கெட்டான் வயது என்று சொல்லுவார்கள். உடல் ரீதியான மாற்றங்கள், ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ் அண்ட் அவர்களுக்கு மிகவும் உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும். சில சேஞ்சஸ், மாறுதல்கள் இருக்கும். அதையெல்லாம் மகனுக்கு எடுத்து சொல்லுபவர் ஒரு தந்தையாக தான் இருக்க முடியும். கட்டாயமாக ஒரு தாயாக இருக்க முடியாது. தந்தையின் அறிவுரையின்படி அவன் நடந்தால் பின்பு அப்படி அறிவுரை கூறி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தங்கள் எதிர்காலத்தில் சமூகத்தில் மிகவும் மதிக்கத்தக்கவர்களாக இருப்பார்கள். நமக்கு தெரியும், இது மிகவும் நம்முடைய காலகட்டத்துக்கு ஏற்றது. நாம் தினமும் செய்தித்தாள்களிலோ அல்லது நியூஸ்லேயோ நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று நமக்கு தெரியும். இப்பொழுது எல்லாம் அது மிகவும் அதிகரித்திருக்கிறது நமது சமூகத்தில். சிறிய வயதிலிருந்தே அப்பாவின் அன்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி வளர்க்க வேண்டும். அப்பாவின் அறிவுரை எப்பொழுதும் கண்டிப்புடன் கூடிய அன்புதான். தான் கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுப்பது மட்டும் அப்பாவின் அன்பு அல்ல. தேவைகளை அறிந்து செயல்பட கற்றுக் கொடுப்பவர்தான் அப்பா. தினசரி வேலைகளை கற்றுக் கொடுப்பது 2 பேருக்கும் பங்கு உண்டு, அப்பா அண்ட் அம்மா. அம்மாவின் அன்பு கடல் அலைகள் போன்றது, எப்பொழுதும் வெளிப்படையாக இருக்கும். ஆனால் அப்பாவின் அன்பு ஆழ்கடல் போன்றது. அதன் ஆழம் அளவிட முடியாதது, அதை யாரும் அளவிடவும் முடியாது. படித்ததில் பிடித்தது. அன்பின் ஊற்று நீ அப்பா, ஆனந்தத்தின் பேச்சு நீ, இணையில்லா இன்பம் நீ, ஈடில்லா தொண்டனும் நீ, உச்ச தோழனும் நீ, ஊன்று கோளும் நீ, எல்லாம் எனக்கு நீ, ஏனியும் நீ, ஐயம் அகற்றுபவனும் நீ, ஒளிக்கும் ஒளியும் நீ, ஓவியம் நீ, ஔஷதம் நீ, உயிரும் மெய்யுமாய் என் உயிரில் ஓடும் உன்னதமே அப்பா. தாயின் கருவறையில் போலவே நாம் விடும்போது தங்கிக் கொள்ளும், நான் விழும்போது தாங்கிக் கொள்ளும் அப்பாவின் தோள்களும் புனிதமானவையே. நன்றி, வணக்கம். ஜோரா கை தட்டுங்கப்பா. அப்பா யாருன்னு ஒரு பட்டியலே கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்னதில் 2 விஷயம் பிடிச்சிருந்துச்சு. மன உறுதி அப்பா கிட்ட இருந்து தான் பிள்ளைக்கு வரும். முதல் ஹீரோ குழந்தைக்கு அப்பா தான். கற்றுக் கொடுக்கணுன்னா அப்பா தான். ஆனால் எல்லா கல்யாண பத்திரிக்கையும் சேர்த்து பிடிச்சி எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க.
மொத்தம் பக்கம் பக்கம் பக்கமாக எழுதி இன்னைக்கு நம்மளை போட்டு அப்பா இல்லைன்னா யாரும் இல்லை. இதற்கு பதில் சொல்ல வர இருப்பவர் அன்பு தாயார் உஷா அவர்கள். கஞ்சனை போல மிகப்பெரிய வள்ளல் கிடையாது. நல்லா கவனிங்க, கஞ்சனை போல மிகப்பெரிய வள்ளல் கிடையாது. கஞ்சனை போய் ஒரு வள்ளல் என்றார் பார். ஏனென்றால் அடுத்தவர்கள் அனுபவிப்பதற்காகவே அத்தனையும் விட்டு செல்பவர் அவர்தான். அடுத்தவர்கள் அனுபவிப்பதற்காக அனைத்தையும் விட்டு செல்பவர்கள் அவர்கள்தான். ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்தி கொள்ள பிறரை காயப்படுத்தி விடாதிருங்கள். ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்தி கொள்ள அடுத்தவர்களை காயப்படுத்தி கொள்ளாதிருங்கள். அன்பு அம்மா செல்லம்மா அவர்கள் சொன்னதற்கு பதிலை சொல்ல, அம்மா உஷா அவர்களே வாருங்கள், உங்கள் பதிலை தாருங்கள் என்று கரம் தட்டி அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்போம். வாருங்கள் தந்தையின் அறிவுரையே என்று உங்கள் அறவுரையை ஆற்றுங்கள். நேரம் தந்தையின் நேரமே என்று சொல்லி செல்லம்மாவுக்கு பதில் தர அன்போடு அழைக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை அதுவும் ஃபாதர்ஸ் டே அன்றைக்கு லேடிஸ்க்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆக்சுவலாக we expected all the fathers to speak, but fortunately all the ladies got a chance. இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு தந்தையின் அறிவுரையை விட அவரது அன்பான டைமும் கம்பானியன்ஷிப் அண்ட் டச் இதுதான் அவசியம் என்று பேச வந்திருக்கிறேன். ஒரு தந்தையின் நேரம் பிள்ளைகளின் இதயத்தை தொடுகிறது. they'll be always close to the father who spends time with them. அவரது உடனிருப்பு பிள்ளைகளின் எதிர்காலத்தை அமைக்கிறது. the more time we spend with our children, that will mold their future. That's what we believe. That's the reason why we expect the fathers to spend more time with the children than giving advice. The minute we start giving advice, நம்ம advice பண்ண ஆரம்பிக்கும் போதே, whether father or mother, children will get up and go. போதும் மம்மி, போதும், we had enough, because advice is very free everywhere, either it's in school or outside. Any passes by will stand up and then give advice and go. அது யாருக்குமே தேவை கிடையாது. அது எல்லா இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்ம எப்போவுமே பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா பிள்ளைங்களோட, that is a most needed thing from all the children in all our houses. பைபிளில் நமக்கு எபேசியர் 6:4 வாசிக்கிறோம். தகப்பன்மார்களே உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாமலும் அவருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று. இந்த வசனம் வெறும் அறிவுரை கூறுவதை மட்டும் சொல்லாமல் பிள்ளைகளுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறதையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லுகிறது. எதிரணி அக்கா செல்லம்மாக்கா சொன்னாங்க, ஃபாதர் அண்ட் சன் ரெண்டு பேருமே சேர்ந்து குடிக்கிறாங்க, இன்னும் டைமை பேட் வழியில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ற. நாட் ஆல்வேஸ். நிறைய பேரண்ட்ஸ் பார்க்குறோம், நம்ம அப்பாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாங்க. அண்ட் தே வாக் டுகெதர், கோ ஃபார் வாக், தே கோ அண்ட் ஸ்பெண்ட் டைம் இன் த பார்க். அதுவும் நம்ம பார்க்குறோம். அந்த டைமில் அவங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது they will be moved, they will be touched. அந்த மாதிரியான நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்குது. நிறைய வீடுகளில் நம்ம அதை பார்க்குறோம். ரெண்டாவதாக நம்ம பைபிளில் பார்க்கும்போது ஏலியோடைய பிள்ளைகளை பார்க்குறோம். ஏலி வாஸ் அ குட் பர்சன் இன் த சர்ச். ஆனால் அவருடைய பிள்ளைகளை அவர் நல்லா வளர்க்க தவறிட்டார். வேதாகமத்தில் தந்தையின் கவனக்குறைவு மூலமாய் ஒழுக்கப்படுத்தாத விளைவாக இது காட்டப்படுகிறது. ஏலியின் மகன்கள் ஒஃப்னி அண்ட் பினகாஸ் ஆசாரியர்களாக இருந்தாங்க. தேவனுக்கு முன்பாக மிகவும் பொல்லாதவர்களாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் பலிகளை குறித்த தேவனுடைய கட்டளைகளை மீறினார்கள் மற்றும் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவம் செய்தார்கள் என்று 1 சாமுவேல் 2:12-17 வரை கூறுகிறது. ஏலி அவர்களை வார்த்தையினால் கண்டித்திருப்பார், கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணியிருப்பார். என் 1 சாமுவேல் 2:24 பார்க்குறோம், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செயல் நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்களே என்று ஏலி சொல்கிறார். அப்படின்னா he would have definitely warned them and advised them a lot. ஆனால் அந்த பிள்ளைங்க அதை கவனிக்கலை. இன்ஸ்டெட் அவங்களோட உட்காந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள ஒருவேளை நல்வழிப்படுத்தியிருக்க கூடும். அதை பண்ணியிருக்க மாட்டாருக்கு போல் அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தனால the children were not brought up properly. 25 வசனத்தில் சொல்லுது, அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள் என்று. இதனால் தேவன் ஏலியின் குடும்பத்தின் மேல் நியாய தீர்ப்பை அறிவித்தார்.
இது வந்து திஸ் could have been avoided as I told. அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி கண்டிப்பாக நேரம் தான் பிள்ளைகளுக்கு தேவை. அறிவுரை கொடுக்கும் ஃபாதர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அது வந்து அவங்களுக்கு எந்த வகையிலும் அவங்க பிள்ளைங்க அதை உட்காந்து கேட்குற மாதிரி இல்லை. அதனால் டைம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். ஒரு அம்மா ஒரு பிள்ளை, ஒரு கேர்ள், ஒன் டாட்டர் கோஸ் டு ஹர் ஃபாதர் அண்ட் அவங்க சொல்கிறா, டேடி ஐ வாண்டட் டு சே சம்திங் டு யூ. அவங்க அப்பா வந்து ஆஸ் யூஷுவல் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கார். ரொம்ப ஹி வாஸ் என்க்ராஸ்ட் அண்ட் வாட்சிங் டிவி. அந்த ரூமில் அவங்க இருக்கும்போது அவள் பார்த்துட்டே இருக்காரு டிவியை. திஸ் கேர்ள் என்டர்ஸ் த ரூம் அண்ட் தென் ஷி சேஸ், டேடி ஐ நீட் டு டாக் டு யூ. அவங்க அப்பா டிவியை பார்த்துக்கிட்டே எஸ் கோ அஹெட் அப்படிங்கிறார். சொல்லுமா என்ன சொல்லணும்னு சொல்லி. உடனே அவள் சொல்கிறா, என்னமோ சொல்ல வரா. அப்புறம் அவங்க அப்பா அவளை பார்க்க கூட இல்லை, அவள் பக்கம் திரும்பவும் இல்லை, டிவி ஆஃப் பண்ணலை. ஸோ ஷீ கெட்ஸ் டிசப்பாயிண்டட் அண்ட் தென் ஷீ லீவ்ஸ் த ரூம். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் அகெயின் ஷி ஹேஸ் ஒன் ப்ரமோஷன் இன் த ஆஃபீஸ். ஸோ ஷி வாண்ட்ஸ் டு டெல் தட் டு த ஃபாதர். திரும்ப அவங்க அப்பா கிட்ட போகிறா. அப்பா ஆஸ் யூஷுவல் அவர் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கார். இவ போனோடனே, டேடி ஐ நீட் யுவர் டைம் அப்படிங்கிற, ஐ நீட் டு டாக் டு யூ. உடனே அவங்க அப்பா ரிமோட் எடுக்கிறாரு, டிவி ஆஃப் பண்ணுறாரு. ஹீ டர்ன்ஸ் டு ஹர் அண்ட் சேஸ், எஸ் கோ அஹெட். தென் இம்மிடியட்லி ஷீ சேஸ், எஸ் டேடி, அண்ட் ஷீ ஷேர்ஸ் அ ஜாய். அப்புறமா உடனே அவள் வந்து அவங்க அப்பா அவளை கிஸ் பண்ணிவிட்டு கன்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவள் வெளியே வந்துடுறான். வரும்போது டோர்கிட்ட வந்து திரும்ப டேடியை பார்த்து, டேடி தேங்க்ஸ் அ லாட் அப்படிங்கிறான். ஏன்னு கேட்குறாரு அவங்க அப்பா. யூ கேவ் யுவர் இயர், யூ ஸ்பெண்ட் யுவர் டைம், யூ ஹேட் டைம் டு லிசன் டு மீ, த டிவி வாஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப் அண்ட் யூ கேவ் ப்ரியாரிட்டி டு மீ, ஸோ ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் அப்படிங்கிறான். ஸோ வி நோ இதனால் நமக்கு தெரிய வர்றது என்னென்னா, பிள்ளைங்களுக்கு நம்ம உட்காந்து அட்வைஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய வாழ்க்கை மோலாக போகிறது கிடையாது. நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நம்ம அவங்கள இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு குவாலிட்டி டைமாக இருக்கும். பிள்ளைகள் வில் பி ரியலி brought up in a good way. That's what I wanted to tell. And it was really understood. If all the parents also will agree with me when I say that the parents need to spend some time with their children, and all the children will definitely agree with me saying that daddy wants to play with me. என்கிட்ட உட்காந்து அவங்க அட்வைஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, அது இன்ஸ்டெட் டேடி அவங்க கூட விளையாடினாங்கன்னா ரொம்ப இஷ்டமாக இருக்கும்னு சொல்கிற பிள்ளைங்க நிறைய பேர் உண்டு. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாம் ஜோராக கை தட்டுங்க சார். அப்படியே ஒரு மழை மாதிரி பெஞ்சிட்டாங்க. அம்மா உஷா பால்சன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக தான் கருத்தை சொல்லிக்கிறாங்க. நேரமே டச், அது ஒரு பஞ்சாகவே இருந்துச்சு. அவங்க ஸ்கெட்ச் போட்டுன்னு வந்துட்டாங்க, அதை நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப சிறப்பு. எனவே அதற்கு பதில் தருவதற்காக அன்பு தாயார் புனிதா ராஜ்குமார் அவர்கள் கரம் தட்டி தந்தையின் அறிவுரையே என்று பதில் சொல்ல வருகிறார் புனிதா ராஜ்குமார் அவர்கள். அவையோருக்கும் சபையாருக்கும் தந்தையோரை ரெப்ரசன்ட் பண்ண வந்திருக்கிற நிறைய தாய்மாருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தாலாட்ட ஒரு தாய், தட்டி கொடுக்க ஒரு தந்தை, பொத்தி பொத்தி வளர்க்க ஒரு தாய், நீ போகும் வரை போ என சிறகுகள் கொடுக்க ஒரு தகப்பன், பாதுகாப்பை முக்கியப்படுத்த ஒரு தாய், படிப்பை முக்கியப்படுத்த ஒரு தகப்பன், பிள்ளைகளின் சாதனைகளை பார்த்து பூரிப்படைய ஒரு தாய், பிள்ளைகளின் சாதனைகளை பார்த்து பெருமைப்பட ஒரு தகப்பன், தாயோடு இணைந்து பிள்ளைகளை வளர்க்கும் தகப்பன். ஆனால் அறிவுரை வழங்குவதில் தாய்க்கும் தாய் அறிவுரை வழங்குவதில் திருச்சபைக்கு ஒரு கவிஞர் கிடைச்சிருக்கிறார். ஆனால் அறிவுரை வழங்குவதில் தாய்க்கும் ஒரு படி மேல் தகப்பன். அவன் அறிவுரை காலமெல்லாம் அழிவதில்லை. இந்த கவிதை எந்த கூகுளிலும் எடுக்கவில்லை, நானே எழுதினேன் என்று சொல்ல விருப்பப்படுகிறேன். அருமையாக அந்த அணி, எங்கள் எதிரணி பேசுனாங்க. நேரம் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு 1/2 ஹவராவது உங்களோட பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் வேண்டும் என்று திருமதி உதயா அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் நேரம் கொடுக்கும்போது உதயம்மா சொல்லிட்டாங்க, விட்டு போமா, உதயம்மா சொல்லிட்டான்னு வரவங்க பூரா வச்சுனே இருந்தா என்ன பண்ணுறது? அவர்கள் நேரம் கொடுக்கும்போது அவர்கள் கம்பேனியன்ஷிப், டச் இவைகளெல்லாம் சொல்லுகிறார்கள். பூரா டச் டச் டச். இந்த கம்பேனியன்ஷிப், டச் இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்குற ஒரு கிறிஸ்பான அட்வைஸிலே கவர் செய்து விடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பாயிண்ட் ஐயா, இந்த காலத்தில் அது அக்காலமாக இருந்தாலும் கற்காலமாக இருந்தாலும் நவீன யுகமாக இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ப்ராக்டிக்கலே இல்லை. அதுக்கு ஐயாவே ஒரு உதாரணம்.
வேற எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே வச்சிருங்க சூனியத்தை. ஐயருக்கே வச்சிட்டாங்க பாருப்பா. அதான் சார். சமூகத்தில் எந்த தட்டு தகப்பனாக இருந்தாலும், மேல் தட்டாக இருந்தாலும், கீழ்த்தட்டாக இருந்தாலும், எல்லா தகப்பன்மார்களும் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஏழை பணம் சம்பாதிக்க ஓடுறான், ஆட்டோ ஓட்டுறவன், சின்ன சின்ன கடை வச்சுன்னுக்கிறவன் எப்படியாவது தம்முடைய பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும்னு ஓடிட்டே இருக்கான். சரி, அவனோட பல மடங்கு நிறைய பணம் வச்சுருக்கவன் உக்காந்துருக்கானா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறானா? இல்லை. அவன் ஒரு பிஸ்னஸ் வேலூரில் ஆரம்பிச்சிட்டான், அடுத்த பிஸ்னஸ் ஆம்பூரில் போடலான்னு பிளான் பண்ணுறான். ஆம்பூரில் முடிச்சுட்டு மைசூரில் போடலாமான்னு பிளான் பண்ணுறான். அம்மாவை வச்சுக்கினா ஆலோசனை நல்லா சொல்லுவாங்க நம்மளுக்கு. அதே ஆம்பூர் பிரியாணி எடுத்துன்னு போய் துபாயில் போடலாமான்னு பிளான் பண்ணுறான். பார்த்துக்க. ஆகமத்தில் ப்ராக்டிக்கலாக யாருக்கும் நேரம் செலவிடுறது இல்லை. சுகுமார் வீட்டில் தங்கறதே இல்லை. ஆனால் நாங்கள் யதார்த்தமாக எங்களுக்கு கிடைக்கும் கொஞ்ச நேரத்தில் கிறிஸ்பாக ஒரு அட்வைஸ் கொடுத்து அவனை நாங்கள் கவர் பண்ணிடுவோம். கை தட்டு. எப்படின்னா, நேரம் நேரம் ஒரு சின்ன அறிவுரை போதியா? நான் படித்தேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின அக்னி சிறகுகள்ன்ற ஒரு புக்கு. அதனோட இங்கிலீஷ் வெர்ஷன் தான் நான் வச்சுருக்கேன், விங்ஸ் ஆஃப் ஃபயர். அதில் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய அப்பாவை பற்றி சொல்லும்போது, மை ஃபாதர் குட் கன்வே காம்ப்ளெக்ஸ் ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் இன் சிம்பிள் டவுன் டு எர்த் தமிழ் அப்படின்றார். ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தையும் எங்கள் அப்பா அழகாக ஒரு சின்ன தமிழ் அறிவுரையாக சொல்லிடுவார்ன்றார். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நான் சொன்ன இருந்த பாயிண்டில் சிலது ஐயா முன்னாடியே சொல்லிட்டார் நடுவர். நான் வளர்ச்சியின் படிநிலைக்கேற்ப நாங்கள் அறிவுரை கொடுப்போம். அதை நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணி விட்டீர்கள் முன்னாடியே. குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லணும் அறிவுரை, டீனேஜ் பல்லைங்களுக்கு எப்படி சொல்லணும் அறிவுரை, அவன் அடல்ட் ஆகும்போது அவனை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வீண் பண்ணணும், இப்படி நாங்கள் ஒரு பிள்ளைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அறிவுரை சொல்வோம். நானே எங்கள் பிள்ளைகள் சின்னதாக இருக்கும்போது அவர்களுக்கு ஏதாவது சொல்லணும், தம்பி நீ இதை தான் பண்ணணும், இதை பண்ணலன்னா உனக்கு வேண்டிய ரிவார்டை கேன்சல் பண்ணிவிடுவோம், உன்னை அவுட்டிங் கூட்டின்னு போட்டோம் கேன்சல் பண்ணிவிடுவோம், இப்படி கேன்சல் பண்ணிவிடுவோன்னு. நல்ல ஐடியா பாருங்கள், பசங்க மார்க் எடுக்கணும், கீழ்ப்படினா இதை முடிச்சுன்னா அவுட்டிங் கூட்டும் போவோம். அவங்க சின்னதாக இருக்கிற வரைக்கும் கேன்சல் பண்ணிவிடுவோன்னு மிரட்டியே வளர்த்துட்டோம். பையன் ஒரு வயசுக்கு வரும்போது அவங்க அப்பா சொல்லுவார், இது நிஜம், நீங்கள் அந்த தம்பி உட்காந்துக்கிறான் அவனோட கேளுங்க, அவனை கேட்டுருவாங்க. டேய் இதை நீ பண்ணலன்னா கேன்சல் பண்ணுவோம். ஒரு ஸ்டேஜில் அவன் சொன்னான், சும்மா கேன்சல் பண்ணுவோம் நீ என்னத்த கேன்சல் ஸோ அவன் ஒரு வயசு வரும்போது அவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் புரிந்து கொண்டு அறிவுரை செய்வோம். நான் டிசேபிள்டு குழந்தைங்களோட வேலை செய்வோம். அவங்களுக்கு உடனே இந்த டோரை உடைக்காதரா, அந்த ஜன்னலை உடைக்காதனா பிடிக்காது. நான் சொல்வேன், தம்பி எனக்கு கோவம் வந்தால் நான் ஜன்னலை உடைக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு கோவம் வந்தால் நீயும் ஜன்னலை உடைக்கக்கூடாது. ஒரு பிள்ளைகளை புரிந்து கொண்டு வளர்க்கிற தகப்பன்மார் அவர்கள் அறிவுரையிலேயே எல்லாவற்றையும் கவர் செய்து விடுவார்கள். மற்றும் நாம் ஏன் செய்ய வேண்டும்? பிள்ளையாண்டான் நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான். எங்களுடைய அறிவுரை முதிர் வயது வரைக்கும் வரும், தலைமுறைக்கும் வரும். அது தலைமுறையாக நம்ம சொல்லுகிற அட்வைஸ் கொண்டு செல்லும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நவீன யுகமாக இருந்தாலும் சரி, வருகிற காலமாக ஏஐ காலமாக இருந்தாலும் சரி, கற்காலமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு அதிகம் தேவைப்படுவது தகப்பனுடைய அறிவுரையே என்று நீங்கள் தீர்ப்பு சொல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்படித்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோரா கை தட்டுங்கப்பா. இணையா பெரிய நேரம். எங்கள் ஐயரு வீட்டில் தங்குறாரா தெரியுமா? யார் பெற்ற புள்ளியோ அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மாட்டின்னு மூச்சு கிடக்குது. வீட்டில் தங்குறாரா, சுற்றினே இருக்கிறார். இதில் வேறு தந்தையர் தினத்துக்கு அவருக்கு என்ன ஆகுது, அங்கி போடுறவருக்கு புது பேண்ட்டு புது ஷர்ட் வேணும்னு வாங்கி மாட்டின்னு வர்றாரு. நியாயமாயா இது? பார்த்தா கலராக அங்கி வெஸ்டியில். ஃபாதர் கேட்டார், இதுக்கு மேலே இங்குது ஐயர்ன்றார். இதுக்கு மேலே இங்குது. ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க அன்னை சோனியா காந்தி. என்ன அற்புதம்! என் பையனை வேணா கேட்டு பாருங்கன்னொடனே அவன் நேராக வானத்தை பார்க்குறான், என்ன பார்க்க மாட்டேறான். என்னடா என்ன வேற சொல்லிட்டாங்க எங்கள் அம்மான்னு. நல்ல பையன் அவன் திருப்பி கேட்டுக்கிறான் பாரு, ஏன்னா கேன்சல் பண்ணுறேன் மாட்டிங்கிற
என்னத்தை கேன்சல் பண்ணுவேனியா? அவன் நம்பால் பழகுது. ரொம்ப அற்புதம், ரொம்ப அழகுமா, நல்ல கருத்துக்களை. இதை பாருங்க, அவன் வாழ்க்கையில் போராடுறதுக்கு ஓடுறான். இதில் நேரம் எங்கே இருக்குது? 4 வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லுவியா? சும்மா நேரம் நேரம் நேரம், என்னையா நேரம், எங்கே பார்த்த அந்த நேரத்தை அப்படின்னு கேள்வி கேட்டு போய்க்கிறாங்க. என்ன பண்ணுறதுக்குறாங்களோ எங்கள் அம்மா வசந்தி. அம்மா வாங்க அம்மா, தொங்கி போயிருக்கிற நம்ம குரூப்பை தூக்கி நிறுத்தி அம்மா கை தட்டுங்க ஜோரா. வசந்தி ரவிக்குமார் அம்மையார் அவர்கள் நேரமே என்ற அணிக்கு வலு சேர்க்க வருகிறார். வாருங்கள், உங்கள் கருத்தை தாருங்கள். இந்த மேடையிலே என்னை நிறுத்தி இருக்கிற கர்த்தருக்கு என் முதல் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நடுவர் முதல் சிறுவர் வரை இந்த நேரத்தை பெரிதாக கருதாமல் எங்கள் உரையை கேட்க இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே நான் பேச இருப்பது இந்த காலத்து நவீன பிள்ளைகளுக்கு தேவையானது நேரமே என்பதை பற்றி. நேரம், இந்த நேரத்தை பற்றி நம்ம எனக்கு இப்போ எல்லாருமே பேசினாங்க. எனக்கு முன்னால 2 பேர் என்னுடைய எதிரணியில் அவங்களுக்கு நேரம் கெட்டு போய்க்குதுமா. சரி கிடையாது, 3 பேர் வந்துன்னு என்ன பேசுறீங்க நீங்க? நேரத்தை பற்றி பேசினாங்க. ஆனால் உண்மையில நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் எல்லாரும் டைம் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. எப்போ இவங்க முடிப்பாங்க, நம்ம போய் எப்போ நம்ம லஞ்சு செய்வோம், இல்லை நம்ம எந்த ஹோட்டலுக்கு போய் நம்ம பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கொடுப்போம். இதுதான். சில பேர் இந்த பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 4 பேர் அங்கே கூடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் என்னென்னா எழுந்தே போயிட்டாங்க, டைம் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு. இதுதான் நேரம். இப்போ அவங்க சொல்கிறாங்க நான் அறிவுரை கூறுறேன்னு. அவங்க அறிவுரை கூறுறதுக்கே நம்ம கொடுக்குற நேரம் தான் தேவைப்படுது. கை தட்டுங்க சார். அறிவுரையின் அடித்தளமே நேரம் தான். இந்த நவீன காலத்தில் பிள்ளைகளுக்கு தேவையானது எது? நம்ம நிறைய கேட்குறோம், இந்த நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எபேசியர் 5:15 கூறி இருக்குது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருப்பதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ காலத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்திக்குவோம்? அறிவுரை யார் வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி நான் அறிவுரை கூறுறதுக்கு மறந்துட்டாலையும் நாளைக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம். ஆனால் இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கலைன்னா, இந்த 1 மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா, இந்த 1 மணி நேரம் எனக்கு பின்னால் திரும்பி வரவே வராது. அதுக்காக தான் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த காலத்தில் நேரம் ஒதுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் 1 நாள் இருங்க, 2 நாள் இருங்க, 3 நாள் இருங்க, அதுக்காக தான் பிள்ளைங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லலை. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை ஒரு குவாலிட்டி நேரமாக எப்படி கொடுக்க முடியும்? அந்த குழந்தைக்கு தேவையானது என்ன? நேரம் கிடையாது, குவாலிட்டி நேரத்தை கொடுங்கப்பா குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைக்கு தேவையானது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்குற நேரம் தான் ஒரு குவாலிட்டி நேரம். அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த பிள்ளை வளர முடியும். அறிவுரை கேட்டி வளர்கிற பிள்ளைங்களே கிடையாது. அந்த சராசரங்களையும் படைத்த ஆண்டவரே கிரியேஷனுக்கு 6 நாள் எடுத்தார், ஓய்ந்தெடுக்கிறதுக்கு 1 நாள் கொடுத்துருக்கிறாரு. அப்போது அவரே அந்த ஓய்வு நாளையும் அந்த கிரியேஷனுக்கு 6 நாளையும் எடுத்துட்டு ஆதாம் ஏவாளை படைச்சார். அவர் ஆதாம் கூட இல்லாமல் இல்லை, அவர் டெய்லி வந்தார். அவர் பறவைகளை படைத்து இதுக்கு பேர் வையின்னு சொன்னார். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா படித்து நீ பேர் வையின்னு சொல்லி அவர் கூடவே இருந்தார். அவர் ஈவினிங் டைமில் உலா வந்தார் அந்த தோட்டத்தில். அப்போ தான் அவர் போய் மனையோட சேர்ந்து ஒளிஞ்சிக்கிட்டார். எதனால்? அவர் கொடுத்த ஒரே ஒரு அறிவுரையை அவங்கள ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையான்றது உங்களுக்கே தெரியும். அப்படி நம்ம அறிவுரை என்பது ஒரு காலகட்டத்துக்கு தான், ஒரு காலத்துக்கட்டத்துக்கு. ஆனால் நேரன்றது நம்ம எடுத்துக்கிற இருதயத்திலேருந்து எடுத்துக்கிற ஒரு உணர்ச்சி. இன்றைக்கி நீங்கள் கண்ணை மூடி உங்கள் அப்பா கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்த்தோன்னா, அவர் கூட ஓடி நடந்த நேரம், அவரோட சிரித்த நேரம், விளையாடின நேரம், இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அவர் சொன்ன அறிவுரை ஒன்றுமே நம்மளுக்கு ஞாபகம் வராது. ஏன்னா நம்ம எல்லாருமே அறிவுரை என்பதை காதால் கேட்கிறோம். அந்த காதால் கேட்குறத ஒரு காதலை வாங்கி இன்னொரு காதலை அப்பே விட்டுட்டு போயிருப்போம். அது நம்ம மனசில் நிற்கவே நிற்காது. இந்த நேரம் என்பது நம் இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சி காலாகாலத்துக்கும் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் சின்ன பிள்ளைங்களை கேட்டாலும் சரி, வயது 90 வயசு ஆகிட்டு நீங்கள் கேட்டாலும் சரி, நம்ம தகப்பனோடு ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அறிவுரையோட நேரம்தான் முக்கியம் என்பதை நான் வலியுறுத்தி இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு என் உரையை முடிக்கிறேன். வணக்கம். கைதட்டுங்கப்பா. ரவிக்குமார் சார்,
உங்கள் பொண்டாட்டி சண்டை போட்டாலும் நேரத்துக்கு முடிச்சிடுவாங்க சார், கவலைப்படாதீங்க. யார் பெற்ற புள்ளியோ வந்து இந்த அம்மா கிட்ட மாட்டின்னு முடிச்சு கிடக்குது, நல்லா செவனுக்குது பாவம். ரொம்ப அற்புதமான கருத்தை ஆண்டி சொன்னாங்க. ஐ அப்ரிஷியேட். ஆனால் இந்த குரல் வளத்தோடு சண்டையை போட்டால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ரொம்ப அழகு. நேரத்தை பற்றி பேசினாங்க, நேரத்தோடு முடித்தாங்க. இன்னும் 31 செகண்ட் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு தொடங்கி இதுவே அரை நிமிஷம் பொறுத்து தான் அடிச்சிச்சு. நேரத்துக்கு மணி கூட அடிக்க முடியல. ரொம்ப அற்புதமான வாதத்தை வைத்திருக்கிறார். பெருமக்கள் 6 பேருமே சிறப்பாக தெரிவு செய்திருக்கிறீர்கள். இதற்கு பதில் சொல்ல வருகிறார் அன்பு தாயார் கிறிஸ்டா பிரவீன் அவர்கள். கரம் தட்டி அவர்களை வருக வருக என்று வரவேற்போம். ஜோரா கை தட்டுங்க. இந்த ஆலயத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும், தந்தையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தந்தை தின வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா நடுவர் அவர்களே இப்போ சொன்னாங்க நேரம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நேரம் கொடுக்கறதுக்கு முதல்ல பையனுக்கு நேரம் இருக்கணும் இல்லையா? பையனுக்கு முதல்ல நேரம் இருக்கணும். கொடுக்கறதுக்கு நேரம் இருக்கணும்ல. காசா பணமா கடிகாரத்து ஓடணும்ல. ஆமா, பையனுக்கு முதல்ல நேரம் இருக்கணும். பையனுக்கு இருக்கணும் நேரம். அதுக்கப்புறமா நேரம் இல்லாமல் போதனை இல்லைன்னு உஷா மேம், உதயா மேம் சொன்னாங்க. நேரத்தின் நோக்கமே வந்து போதனை தானேங்க. அந்த நேரம் இருந்தா கூட போதனை செய்யறதுக்கு தானே நேரம். ஆமா. அப்புறமா தமிழ்ல மிகச்சிறந்த பழமொழி இருக்கு, அப்பன் சொல் அரை வேதம். அப்பன் சொல் அரை வேதம். அம்மா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதை விட சிறந்த மந்திரம் வேற, மந்திர சொல் வேற எது இந்த உலகத்துல இருக்குது? உலகத்துல எங்கனா இருக்குதாம்மா உதயம்மா? நேரம் தற்காலிக ஒரு உறவை ஏற்படுத்தலாம், ஆனால் வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு திசை காட்டுவது அறிவுரை தானே. அது யோசிச்சு பார்க்கணுங்க ஐயா. நான் சமீபத்தில் இந்த தேர்தல் முடிந்த ஒரு சில கால டைமில் வந்து நான் ஒரு நண்பரை நான் சந்தித்தேன். அப்பொழுது அவர் வந்து ஏன் ஒரு தேர்தலை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து அந்த ட்ரெஸ் கோடில் இருந்தார். ட்ரெஸ் கோட்னாவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என்ன ஏதுன்னு. ஏன்னா அவர் ஒயிட் ஷர்ட்டு அண்ட் காக்கி பேண்ட்டு அணிஞ்சிருந்தார். பூரா ஒரு நாளைக்கு காவா வாரம் போட்டுன்னு இருந்தது பூரா இவன் மாட்டின்னு சுற்றினுங்கிறான் அன்றைக்கி. அவர் அந்த தேர்தல் அந்த ட்ரெஸ் கோடில் இருந்ததுனால அப்படியே பேசிக்கொண்டு அப்போ அவர் சொன்னார், என் பையன் சொன்னதுனால தாங்க அந்த ட்ரெஸ் கோட் சின்னத்துக்கு நான் ஓட்டு போட்டேன். பையன் சொன்னதுனால நாட்டை கொண்டு போய் விட்டாம ஒரு அவர் மட்டும் இல்லை, அவர் பக்கத்தில் இருந்து அவருடைய நண்பரும் சொன்னார். அவரும் நண்பர் அதே காக்கி சட்டையில தான் இருந்தார், வெள்ளை ஷர்ட்ல. ஸோ நான் அவர் பையனும் அவரு சொல்றாரு, என் பையன் சொன்னதுனால தான் அந்த ட்ரெஸ் கோட் சின்ன பாரு. அப்பன் சொல்லி புள்ள கேட்கல, இன்னைக்கு பூரா பேரும் புள்ள சொல்லி அப்பன் கேட்டான். நாடே நடுத்தருவில் குடிச்சவராய் நின்று கிடக்குது. ஐயா நடுவர் அவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, அதுக்குதான் ஓட்டு போட்டு வந்தார் உங்க ஐயரு. அதை தான் நான் சொல்ல வரேன், அவரைதான் நான் சொல்ல வரேன். ஐயா நடுவர் அவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கள், அது எங்கள் கவலை இல்லை, அது எங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சிறு பையன் சொல்வதை வைத்துக் கொண்டு நீ நாட்டை ஆள்வது யார் என்று தேர்வு செய்கிறீர்களே, அதுதான் நான் சொல்லுகின்றேன். ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்க? கிறிஸ்டா எப்படி கண்ணீர் விட்டு பாத்தியா? சொல்லியம்மா. ஐயா, ஒரு நாள் சிக்லி போட்டு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், 2வது நாள் சிஎல் போட்டு நீங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் ஒரு தலைமுறையை மாற்றுவது அறிவுரை தானே. ஐயா, இன்னைக்கு பையன் வந்து அப்பா வந்து பையன் கிட்ட சொல்லுவாரு, உன் சொந்த காலில் நிக்கணும். அவன் அவங்க பையன் கிட்ட சொல்லுவான், நீ உன் சொந்த காலிலே நில்லு, இது அப்பா சொன்னதான் சொல்லு, மகனே வா மகளே வா பேசம்மா. அதுதான் நாங்க சொல்ல வரோம். ஒரு நாள் 2 நாள் நீங்க கூட நேரம் லீவ் போட்டு நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். வாழ்க்கை முழுவதும் ஒரு தலைமுறை மாற்றுவது அறிவுரை தானே. அதுதான் நாங்க சொல்லுவோம். அப்பானுடைய அந்த நேரங்கள் ஒரு ஆறுதல் படுத்தும். நேரம் 3 பேரும் வித்தியாசமான வடிவமைப்பில் வந்து உட்காந்து உயிர் எடுக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. என்ன சொல்றதா? அப்பானுடைய அந்த நேரங்கள் ஒரு ஆறுதல் படுத்தும், ஒரு தற்காலிக மகிழ்வை கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஆற்றலை தருவது அறிவுரை தானே. எங்க அப்பா எல்லாம் 4 வார்த்தை நறுக்குன்னு பேசுவாருங்க ஐயா, அடிக்கலாம் மாட்டார். 4 வார்த்தை நறுக்குன்னு பேசுறாரு, நறுக்குன்னு தான் பேசுவாரு. அந்த 4 வார்த்தையில அடிச்சா கூட நான் வாங்கிட்டு அழுந்திருப்பேன். ஆனா அந்த 4 வார்த்தையில வரக்கூடிய அழுகை இருக்குதே. கை தட்டுங்க சார், கை தட்டுங்க சார்.
அதுதானங்க வாழ்க்கையை திசை காட்டுகிறது. யோசிச்சு பார்க்கணுங்களே. ஐயா நீங்க 100 மணி நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், 10 நிமிஷம் போதுங்க ஐயா, 10 நிமிஷம் போதும் வாழ்க்கையை நடத்துவதற்கு. இப்ப ராணுவ வீரர் ராணுவத்தில் இருக்கிறாரு, அப்பா பையன் கிட்ட பேசுறாரு, 10 நிமிஷம் தான் டைமு. ஃபோன் பேசுறாரு, என்ன பேசுற மகனே, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, நல்லா படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அவ்வளவுதாங்க. அதை வைத்துக்கொண்டு பிள்ளை வாழ்வதில்லையா? யோசிச்சு பார்க்கணுங்க. அதை வச்சுன்னு வாழ வைக்கிறது இல்லையா? என்ன பண்ணுகிறீங்க 3 பேரா சும்மா? ஐயா இப்ப எல்லாருக்குமே தகப்பன்மார்கள் கடைசி வரைக்கும் கூட இருப்பதில்லை. சில டைம்ல வந்து நடுவுலேயே காலேஜ் படிக்கும் போதோ ஸ்கூல் படிக்கும் போதோ தவறி விடுகிறார்கள். அதுக்கென்று பிள்ளை அப்படியே கெட்டு போயிடுறாங்களா? யோசிச்சு பார்க்கணுங்க. காலம் ஃபுல்லா அந்த அப்பா ஏதோ ஒரு நாள்ல சொன்ன வார்த்தையை வைத்து கொண்டு பிள்ளைகள் வாழ்வதில்லையா? நீங்க யோசிச்சு பார்க்கணுங்க. இப்ப அப்பா ஒரு பைக் சொல்லி கொடுக்குறாரு, ஒரு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்குறாரு, கூடவே இருக்கிறாரு. எல்லா நாளும் கூடவே பைக்லயே நம்ம கூடவே பின்னாடி வர முடியுமா? வர முடியுமா? நீங்க லெஃப்ட் சைட்ல போ, இண்டிகேட்டரை போட்டுன்னு போ, பெல் அடி, ஆர்ன் அடி, ஜாக்கிரதையா போ, ஜபம் பண்ணிட்டு வெளியே போ. இந்த வார்த்தைகள், இந்த 10 நிமிட அறிவுரைகள் தானே வாழ்க்கை முழுவதும் நம் திசை நோக்கி ஒழுங்காக ஓடுவதற்கு செயல்படுகிறது. யோசிச்சு பார்க்கணுங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க அப்பா எப்பவுமே கூடவே இருக்கணும். யார் சொன்னது? யார் சொன்னது? எல்லாருமே தான் சொல்றீங்க. 3 பேரும் போய் பேசுறதுனே வந்து உட்காந்துக்கிறீங்க. ஐயா அப்பா வந்து சிசிடிவி கேமராவா இல்ல கேக்குறேன் நானு, சிசிடிவி கேமராவா? ஏன்னா அவங்க கூடவே இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வந்து ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்கே அவங்க சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கையில் நீங்கள் பிள்ளைகளை கூடவே வைத்துக்கொண்டு நீங்கள் பறந்து கொண்டிருந்தால் பிள்ளைகள் எப்பொழுது பறப்பார்கள்? நீங்கள் எல்லா நேரத்திலும் நீங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கண்டிப்பாக நடத்துகிறீர்கள். ஆகவே நான் சொல்கின்றேன், ஒரு சமீபத்தில் ஒரு பஸ் டிராவலில் போயிட்டு இருந்தேங்கய்யா. அப்போ போயிட்டு இருக்கும் போது நான் ஆம்பூருக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு பக்கத்தில் ஒரு தந்தை உட்காந்துருந்தாரு. அவருடைய பிள்ளையை சென்னையிலிருந்து சேலத்துக்கு கொண்டு போகிறார். அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், அந்த தந்தையை பார்த்து கேட்டேன், என்னங்க எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சும்மா பேசி கொண்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் அவளுடைய மகளை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். எப்பெல்லாம் விடுமுறை இருக்குமோ அப்பொழுதெல்லாம் அவர் இதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவார்களாம். எப்பவுமே நீங்கள் கூடவே இருந்தாங்க, பிள்ளையை எப்போ இங்கே கற்றுக்குவாங்க? யோசிச்சு பார்க்கணுங்க இல்லையா? 4 அறிவுரை சொன்னாலும் சரி, வாழ்க்கையே அது நடத்தும். ஆகவே நான் சொல்லுகின்றேன், உங்கள் பிள்ளைகள் ஆகச்சிறந்த மனிதர்களாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் தந்தையின் நேரத்தை காட்டிலும் தந்தையின் அறிவுரையே அது வாழ்க்கையை திசை காட்டும், அது வாழ்க்கைக்கு வெளிச்சமூட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பினைக்கு நன்றி கூறி சார். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு சொன்னாங்களே, இங்க உட்காந்துக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. ஏன் இந்த 3 பேருக்கும் புரியல? அவங்க கேட்டாங்க, நான் கேட்கல. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்ப தந்தை ஒரு சொல்ல சொன்னாவே அது மந்திரத்திற்கு இணையானது. ஏன் அது இந்த 3 பேருக்கு மட்டும் தெரியாத போச்சு? கேட்குறாங்க, ஏன் இந்த 3 பேருக்கு தெரியல? அழகா கேட்டாங்க. தமிழன் திசையை 8ஆக வகுத்தான். தமிழன் திசையை 8ஆக வகுத்தான், இசையை 7ஆக வகுத்தான், சுவையை 6ஆக வகுத்தான், வாழும் நிலத்தை 4ஆக வகுத்தான், வீசும் காற்றை 3ஆக வகுத்தான், பேசும் மொழியை இயல் இசை நாடகம் என்று 3ஆக வகுத்தான், வாழும் வாழ்க்கை அகம்புறம் என்று 2ஆக வகுத்தான். ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் உயிரினும் ஓம்பப்படும் என்று 1ஆகத்தான் வகுத்தான். இந்த ஒழுக்கத்தை தருகிறவன் தந்தை அல்லவா? இந்த நிலைக்கு உயர்த்துகிறவன் தந்தை அல்லவா? இதை எடுத்து சொல்லுகிறவன் தந்தை அல்லவா? அதில் நேரம் கொடுக்கறது லீவ் போட்டு கூட ஒரு நாள் கூட தங்கலாம். ஆனால் நல்ல அறிவுரை தானே. பட்டி மண்டபத்தை யார் தொடங்கினாங்களோ அவங்க தான் முடிக்கணும். எனவே உதயம்மா அப்புறம் தான் கடைசியாக பேசுவாங்க. இப்பொழுது இதே அணியின் தலைவர், அம்மா செல்லம்மா உன் கருத்தை சொல்லம்மா என்று சொல்லி அம்மாவை 2 நிமிடத்தில் நிறைவுரை ஆற்ற வருகவென்று வரவேற்க. நல்லா கை ஜோரா தட்டுங்க. அடாடா அப்படியே தங்க நேரத்தில் சொல்லிக்கிறாங்க பாரு. மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, நான் ஒரு சிறிய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இது படித்தது என்னவென்றால், ஒரு தாய் அவர்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறார்கள். அவர்கள் பேப்பர்களை திருத்தி கொண்டிருக்கிறார்கள். பேப்பர்களை திரித்து முடித்தவுடன் ஒரு கடைசியாக ஒரு குழந்தை எழுதியிருக்கிறது, நான் திரும்ப பிறந்தால் ஒரு செல்போனாக பிறக்க வேண்டும் என்று.
அப்பொழுது அந்த தாய் மிகவும் அழுகிறார்கள். அழுது சொல்லுகிறார்கள் அவருடைய கணவனுடன் போய், இது யார் தெரியுமா என்று அவர்கள் சொல்லும்போது கணவர் சொல்கிறார், அது எப்படி சாத்தியம் என்று. அது யாரும் அல்ல, அது நம்ம பிள்ளைதான் எழுதியது என்று. ஏனென்றால் தந்தை ஒரு என்ஜினியர், வீட்டுக்கு வந்த உடனே செல்ஃபோனை எடுத்துகிட்டு உக்காந்துடுறாரு. அம்மா வேலை முடிச்ச உடனே போயிட்டு பெட்ரூமில் போயிட்டு கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு உக்காந்துடுறாங்க. குழந்தை என்ன செய்யும்? என்ன நேரத்தை அவர்கள் செலவிடுகிறார்கள் ஆக்கப்பூர்வமாக. There are two types of time, quality and quantity. நம்ம குவான்டிட்டியை எவ்வளவு நேரம் வேண்டுமென்றாலும் செலவிடலாம். ஆனால் குறைவான நேரமே இருந்தாலும் அதை நாம் ஆக்கப்பூர்வமாக ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பது தந்தை மாத்திரமே. பொழுது விடிந்து பொழுது போகும் வரை கூட இருப்பது தாயாக இருக்கலாம், இல்லையாது பாட்டியாக இருக்கலாம். ஆனால் தந்தை டியூட்டி முடித்து வந்தவுடன், மகனே என் கூட ஒரு ரவுண்ட்ஸுக்கு வா என்று சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு ஜூஸோ வாங்கி கொடுத்து பாட்டியை தொந்தரவு பண்ணக்கூடாது, ஒழுங்காக படிக்கணும், நீ வந்துட்டு எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் சொல்லும் அறிவுரையே பிள்ளைக்கு மிகவும் உயர்ந்த அறிவுரை என்று கூறிக்கொண்டு எங்களுக்கு நல்வாய்ப்பினை தர வேண்டும் என்று மனமாற கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னையா இது? அம்மாவும் அப்பாவும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கின்னு சும்மா சொல்லிக்கிறீங்க நேரம் நேரம் நேரம். டேய் மேக்ஸ்வெல் இங்கே வாடாண்ணா, நான் அப்போ தான் முகம் கழுவினேன் இந்த வெளியே. டேய் மேக்ஸ்வெல் இங்கே வாடா அப்படின்னா, யாரா அவன் கூப்பிட்றான் தம்மா துண்டுக்கிறானேன்ட்டு. டேய் மேக்ஸ்வெலுக்கு பெரியவனா நீ சின்னவனான்னு கேட்டேன். சின்னவன் தான் அங்கிள். அப்புறம் ஏன்டா அவனை வாடா போடான்றான். அவன் என்னை என்றைக்குமே தம்பின்னு கூப்பிட்டதே இல்லை அங்கிள். அவன் தம்பினே கூப்பிட்டதே இல்லைன்னா நீ இப்படி கூப்பிடுவாடாண்ணா. ஆமாம் அங்கிள்ண்ணா, தோகானுங்கிறான் பார். அவன் எனக்கு ஒரு பேர் வச்சான். அவங்க அப்பா எப்போ ஃபோன் எடுத்தாலும் சொல்லு தலைவரை சொல்லு தலைவான்னு. என் பேர் மேனன் அவன் தெரிஞ்சுக்கினான். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கும்போது பார்த்துட்டுக்கிறான். மேனன் கடலில் படிக்கிறான் இல்லையா, மேனன் பார்த்துட்டான். டேடி தலைவா கூப்பிட்றாரு, தலைவா கூப்பிட்றாரு டேடி என்ன. அதுலேருந்து அவன் எனக்கு வச்ச பேர் தலைவா. அவங்க அப்பாவை தாண்டி அப்படி வண்டியை கிராஸ் பண்ணி போனா, டேடி தலைவா போகிறார் பத்தியா அப்படின்வான். ஆனால் அந்த பேரில் ஒரு புத்தகத்தை எழுதிடலான்னுக்கிறேன் நான். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகுறாங்க, ஷார்ப்பாகிறாங்க. அம்மா செல்லம்மா அழகாக சொன்னாங்க, என்னம்மா பேச்சுன்னுக்கிறீங்க, என்னம்மா இப்படி பண்ணுறீங்க கேள்வி கேட்டாங்க. தன்னுடைய நிறைவுரை ஆற்றுவதற்காக அம்மா உதயா விஜயகுமார் அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள் உங்கள் நிறைவுரையை தாருங்கள் என்று அன்போடு கரம் தட்டி வருக வருகவென்று வரவேற்போம். கொஞ்சம் பேர் கையை அவுத்து மாட்டி தூக்கி இரவானத்தில் மாட்டிட்டு வந்துட்டுக்கிறீங்க. எங்கள் சித்தப்பா பொண்ணு பார்க்கறதுக்கு ஊர் பூரா போனார். எந்த பொண்ணை பார்த்தாலும் வேணாம் வேணாம் தரு. எங்கள் அப்பாவுக்கு சொந்த தம்பி. எங்கள் அப்பா பேர் தன்சேகர், எங்கள் சித்தப்பா பேர் மோகன். எங்கே பார்த்தாலும் பொண்ணை பார்க்குறது இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் 100 பொண்ணு பார்த்துட்டார். ஒரு பொண்ணை பார்த்தோன்னே இதை கட்டிக்கிறேன்ட்டார். அது முஸ்லீமில் இருந்து கிறிஸ்டினுக்கு கன்வெர்ட் ஆன பொண்ணு. எல்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் நைட்டுக்கு ரூமுக்கு போன உடனே அந்த அம்மா அந்த முடியை கட்டி இரவானத்தில் அந்த ஆணியில் மாட்டுச்சு. உடனே எங்கள் சித்தப்பா அடுத்த நாள் காலையில் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னார், நான் 100கணக்கான பொண்ணை வானான்னு சொன்ன பாரு, யாருக்குமே முடி நீட்டாக இல்லைன்னு தான் சொன்னேன். முடி நீட்டாகுது நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணி வந்தா. ரூமில் வந்த உடனே அந்த முடியை அழுத்த ஆணியில் மாட்டினா, என் வாழ்க்கையே போச்சுறான்னார். இது உண்மையாக நடந்த கதை. எங்கள் அப்பாவுக்கு தம்பி சித்தப்பா மோகன். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இப்படி போயினுக்குது. எம்மாவா எம்மா நம்ம பக்கம் கொஞ்சம் ரொம்ப தாங்கி போய்க்குது, தூக்கி நிறுத்தி அம்மா. நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரிகள் அறிவுரை முக்கியம் முக்கியம் என்று அப்படியே முக்கி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அறிவுரை முக்கியம் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் போகிற போக்கில் அறிவுரை சொல்லிட்டு போயிட்டு இருந்தா என்ன நடக்கும்?
அவங்க தான் சொல்றாங்க நேரம் இல்லைன்றாங்க இல்லையா? அப்ப போற போக்குல அறிவுரை எனக்கு அவன் கிடக்குறான், அவனுக்கு வேலை இல்லை, அவன் போற நேரத்துல அறிவுரை இந்த சொல்லி ஊருக்கு போகிறோம், வேலை காய்ட்டு போகிற கதையா சொல்லிட்டு போனேன். அந்த வக்கீல எடுத்துன்னு வந்து அங்கே போட்டுரு, இந்த நெல்லை கட்டின்னு வந்து அங்கே வச்சிரு, இந்த மூட்டையை தூக்கின்னு வந்து வீட்டில் வச்சிருன்னு போகிற போக்கில் சொல்லினேன். ஒரு 3 பேர் கிளம்பி வந்துட்டுக்கிறீங்க. ஏம்மா வந்தீங்க நீங்கள், ஏஞ்சி போங்கம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நான் இல்லை. ஆனால் நேரம் கொடுக்காத தந்தையின் அறிவுரை எப்படி இருக்கும் தெரியுங்களா? என்னை பார்த்து கை காட்டுறாங்க. நேரம் கொடுக்காத தந்தையின் அறிவுரை எப்படி தெரியுமா? அது பிள்ளைகளின் காதில் விழும். ஆனா நேரம் கொடுக்கிற தந்தையின் அறிவுரை எப்படி இருக்கும் தெரியுங்களா? அது பிள்ளையின் இதயத்தில் விழும். அதுதாங்க வித்தியாசம். இப்போ நேரம் என்பது ஒரு அன்பின் மொழிங்க. அது தெரியல அவங்களுக்கு. என்ன சொல்றாங்க? அறிவை பணத்துல வாங்கலாம். அன்பின் மொழி, காற்றின் மொழியை நம்ம எல்லாம் பார்த்துக்கிறோம். அன்பின் மொழி. அறிவை பணத்தில் வாங்கலாம். போங்க நீங்க கூகுள், அதான் நீங்க செல்போன் வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல, அதுல கூகுள், சாட் ஜிபிடி, இணையம், எப்படி எங்க போனாலும் நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட அறிவை வளர்த்து கொள்ளலாம். ஆனா நேரம் மட்டும் நீங்க உங்களால வாங்கவே முடியாதுங்க. ஒன்ஸ் போனா திரும்பி வராது. அறிவு முக்கியம்தான், அதை கொண்டு நம்ம எல்லாத்தையும் செய்யலாம். அறிவை கொண்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை, அறிவை முக்கியம், அதை கொண்டு வெல்ல உங்களுக்கு நேரம் தேவை. அது வெல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக நேரம் இல்லாததுனால தான் நிறைய பிள்ளைங்க மன அழுத்தத்துக்கு போறாங்க, தனிமையில வாடுறாங்க. ஏன்னா பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. இவங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, உங்களுக்கு நேரம் இல்லை, அவரவர் தனிமையில் பேசிக்கொண்டு இருப்பார்கள் செல்போனோடு. பாதி பைத்தியமாக்குறாங்க. ஆகவே நம்ம நடுவர் அவர்களே சொல்லுங்கம்மா, இவ்வளவு நேரம் எங்க நேரத்தோட நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நேரம் முக்கியமே என்று சொல்லி நீங்கள் தீர்ப்பளிக்குமாறு. வரவங்க பூரா என்னையே மிரட்டினா நான் எங்க தான் போறது? வீட்டுக்கு போக முடியாது. ஐயா கொண்டு காவி ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்து எதிரில் உட்கார வச்சுக்கிறீங்க. காவியை பார்த்தாவே பாவியை பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ பார்த்தாங்க எதிர்க்கையே அவர் தாங்கிறாரு, பாதி ஆவி பூச்சி எனக்கு, என்ன பண்ணுறது? ஆகையால் நவீன காலத்தில் பிள்ளைகளுக்கு தேவை தந்தையின் நேரமே என்று நடுவர் தன் பொன்னான நேரத்தை செலவழித்து எங்களுக்கு தீர்ப்பு தரும்படி அன்புடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டைமுக்கு முடிச்சிட்டாங்க, வெரி குட். என்னதான் நம்மளுக்கு நீச்சல் தெரிந்தாலும், நல்லா கவனிங்க, என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்தாலும் யாரும் சாக்கடையில் உழுந்து நீச்சல் அடிக்கணும்னு நினைக்க மாட்டோம். சாக்கடையில் விழுந்துட்டா எழுந்து வந்துடணும்னு தான் நம்ம நினைப்போம். உனக்கும் அதே பசி தான், மீனுக்கும் அதே பசி தான். நல்லா கவனிங்க, உனக்கும் அதே, மீனை பிடிக்கிறவனுக்கும் பசி தான், அந்த புழுவை சாப்பிட்ற மீனுக்கும் பசி தான். இது ரெண்டுத்துக்கு நடுவில் யார் ஏமாறுகிறார்கள் என்பது தான் அங்கே இருக்கிற சூட்சுமம். நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்கிறபடியே நடக்கிறது இல்லை. வாழ்க்கையில் 2 பக்கமுமே மிக மிக ஷார்ப். நெவர் ஜட்ஜ் சம்ஒன் பேஸ்ட் ஆன் எ சீசன். சூழ்நிலைகளை வைத்து, இருக்கும் நிலைகளை வைத்து ஒருவனை முடிவு செய்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், முதல் பாதியில் தாவீது மேய்ப்பனாக, ஆட்டு இடையனாக இருந்தான். அதே தாவீது அடுத்த பாதியிலே அந்த நாட்டின் அரசனாக இருந்தான். முதல் பாதியில் ரூத்து கதிர் பொறுக்கின்ற விதவையாக இருந்தால், அடுத்த பாதியில் எந்த நிலத்தில் கதிர் பொறுக்கினாலோ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியாக இருந்தாள். முதல் பாதியில் மொர்தகாய் வாசலுக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரன மாதிரி உட்கார்ந்திருந்தான். அடுத்த பாதியில் அதே மொர்தகாய் அந்த அரண்மனையிலே மிக மிக முக்கியமானவனாக இருந்தான். இப்படி கடவுள் நம்மை, யாரை, எப்பொழுது, எப்படி மாற்றுவார் என்பது உங்கையிலையும் யாங்கையிலையும் இல்லை, கடவுள் கையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாம் பள்ளிக்கூடம் போன பிறகுதான் விளையாட்டின் அருமை தெரிகிறது. கல்லூரி போன பிறகுதான் பள்ளியின் அருமை தெரிகிறது. வேலைக்கு போன பின்புதான் படிப்பின் அருமை தெரிகிறது. ஓய்வு பெற்ற பின்புதான் வேலையின் அருமை தெரிகிறது. மரண படுக்கையில்தான்
வாழ்க்கையின் அர்த்தம் புரிகிறது, வாழ்க்கையின் அருமை தெரிகிறது. எனவே இக்கால, தற்கால, கற்கால, பொற்கால, அது எக்கால, கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால, முக்கால, எக்காலத்தின் வாழ்க்கையாக இருந்தாலும் தந்தையின் நேரம்தான் சிறந்தது என்று ஒரு 3 பேர். இல்லை இல்லை இல்லை, தந்தையின் அறிவுரைதான் சிறந்தது என்று ஒரு 3 பேர். இதில் எந்த பக்கம் இந்த நடுவில் உட்காந்துக்கிறவன் தீர்ப்பை தருவான் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பேர். இப்போ எந்த பக்கம் தீர்ப்பு தரலான்னு உங்களை கேட்டால் நான் சொல்லுவேன், நீங்கள் எதுக்கு அதிகமாக கை தட்டுறீங்களோ அதுக்கு தீர்ப்பு கொடுத்துடலான்னு. ஆனால் அதை வச்சு கொடுத்துட முடியுமா? ஒரு நியாயமான தீர்ப்பு தரலைன்னா சுகுமார் கோச்சிக்குவார். அந்த தீர்ப்பை ஒழுங்காக தரலைன்னா அவங்க ஐயரம்மா வீட்டுக்கு போனவுடனே அவர் கதையை காலி பண்ணுறாங்க. போயும் கூட்டுன்னு அந்த பார், பச்சை கலர் சட்டை போட்டுன்னு ஜிங்குச்சான், மஞ்சள் கலர் ஜிங்குச்சான், ப்ளூ கலர் ஜிங்குச்சான். என்னையா நீ பண்ண? இப்படி நீங்கள்லாம் பார்த்துன்னுக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே உஷாராகிறீங்க. என்னையா அவன் சொல்ல போகிறான்? எந்த பக்கம்தாயா? ஒரு தந்தைனா பிள்ளைக்கு அறிவுரையும் முக்கியம்தான், நேரமும் முக்கியம்தான். எப்படி நீங்கள் இதை எடுத்துக்கணும்? ஆபிரகாம் ஈசாக்குக்கு தந்தது சாவதற்கு முன்பதாக அறிவுரையா, நேரமா? சொல்லுங்க. நேரமா? ஆனால் பைபிளை எடுத்து படித்து பார்த்தா ஆபிரகாம் ஈசாக்குக்கு நிறைவு அறிவுரை வழங்கினார்னு எழுதிக்குது. அப்போ நேரமா, அறிவுரையா? ஈசாக்கு யாக்கோபுக்கு கடைசி காலத்தில் வழங்கினாரே, அது அறிவுரையா, அது நேரமா? அதுவும் அறிவுரை. அப்போ யாக்கோபு அவங்க பிள்ளைங்களுக்கு வழங்கினாரே, அது அறிவுரையா, அது நேரமா? அதுவும் அறிவுரை. மலை மேலே இயேசு கிறிஸ்து ஏறி உட்காந்துன்னு பேசினாரே, அது பிரசங்கமா, அது அறிவுரையா? அறிவுரை. சாலமோன் நீதிமொழியில் சொல்லியிருக்கிறாரே, அது பிரசங்கமா, அது அறிவுரையா? அறிவுரை. சங்கீதத்தில் தாவீது எழுதுகிறாரே, அது பிரசங்கமா, அது அறிவுரையா? எல்லாம் எபேசியரில் சொன்னாங்களே, உபாகமத்தில் சொன்னாங்களே, மோசே சொன்னாரே, ஆரோன் சொன்னாரே, யோசுவா சொன்னாரே, அது அறிவுரையா, அது நேரமா? ஆனால் அந்த அறிவுரையை நேரம் இல்லாமல் சொல்லிட முடியுமா? காலம் இல்லாமல் சொல்லிட முடியுமா? தான் கடைசி காலம், இப்பொழுது கண்மூட போகிறேன், என் மூச்சியை நிறுத்தப் போகிறேன் என்று அந்த நேரத்தையும் காலத்தையும் உணர்ந்தபடியினால்தான் பிள்ளாய் எல்லோரும் என்னை சுற்றி வாருங்கள், என்னை சுற்றி நில்லுங்கள் என்று சொல்லி அறிவுரையே சொல்லுவதற்கு ஆபிரகாம் தொடங்கினார், ஈசாக்கு தொடர்ந்தார், யாக்கோபு தொடர்ந்தார், அங்கே மோசே தொடர்ந்தார், ஆரோன் தொடர்ந்தார், யோசுவா தொடர்ந்தார், தாவீது தொடர்ந்தார், முப்பிதாக்கள் தொடங்கினார்கள், அன்றைக்கு வாழ்ந்த எல்லோரும் தொடங்கினார்கள். எனவே நமக்கு அதிகம் தேவை அறிவுரையா, நேரமான? இப்போ நான் கேட்டேன், என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? 2 தானே சார் முக்கியம். அப்போ எதை சொல்லுவீங்க? 2 முக்கியம்னு சொன்னால் உங்கள் ஐயர் ஒரே கப்பு வாங்கி வச்சுன்னு உட்காந்துக்கிறார். வாங்கினவர் 2 கப்பு வாங்கி வச்சுன்னு இருந்தால் பரவாயில்ல, 2 முக்கியம் நான் சொல்லிட்டு போயிடலாம். நேரம் இல்லாமல் அறிவுரை சொல்ல முடியாது. அறிவுரை சொல்லுவதற்கு நேரம் தேவை. எனவே இக்கால நவீன கால பிள்ளைகளுக்கு அதிகம் தேவைப்படுவது தந்தையின் நேரமே, தந்தையின் நேரமே, தந்தையின் நேரமே என்று தீர்ப்பளித்து அந்த நேரத்தை தந்தைகளும் வீணாக்காமல், பிள்ளைகளும் வீணாக்காமல் நல்ல அறிவுரைகளை கேட்டு வாழ்ந்து வளர்ந்து ஓங்கி உயர வேண்டும். சைப்ரஸ் மரத்தை போன்று ஓங்கி உயரத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி, மரம்தான் மரம்தான், மனிதன் மரத்தைத்தான் மறந்தான். மனிதா மனிதா மறக்காதே மறக்காதே, மனிதத்தை மறக்காதே, மனிதனை மறக்காதே, உன் தந்தையை மறக்காதே. கடைசி காலத்தில் உன் தந்தையை காப்பாற்று, ஏனென்று சொன்னால் உன் தாயை காப்பாற்று. இந்த உலகத்தில் நீ நெடுநாள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால்
உன் தகப்பனை காப்பாற்று, உன் தாயை பேணி வளர். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் இந்த மண்ணிலே நீ வாழ்வாய், இல்லை என்றால் வீழ்வாய் என்று திருமறை சொல்லுகிறது. எனவே இந்த நவீன கால பிள்ளைகளுக்கு அதிகம் தேவை தந்தையின் நேரமே. அந்த நேரத்தில் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது தந்தையின் அறிவுரையே என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தை இந்த நாளில் நாம் கேட்டோம். உண்மையாகவே சிந்திக்க வேண்டிய இந்த தருணம், நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் அறிவுரை சொல்ல முடியும் என்று தீர்ப்பு நடுவரிடத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. அதனால தான் நாம் நடுவரையே நடுநிலையாளரே இங்கே அழைத்து வந்தோம். இதே அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்ன நினச்சிருப்பீங்க? நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஐயர் மாற்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் முடிச்சுட்டு அப்படி தானே. ஸோ நமக்கு நேரம் கிடைக்கிற போது தான் அறிவுரை சொல்ல முடியும் என்கிற தீர்ப்பையே வழங்கின நம்முடைய ஆயர் பெருமான், என்னுடைய உதிரத்தின் உறவாய், உண்மையின் நண்பனாய், உள்ளத்தின் ஆசையாய், இனியும் இனியவனாய், என்றும் மறவாதவராய், எப்பொழுது எங்களோடு தலைவனாய், உறவிலும் உண்மையிலும் உடனிருப்பேன் என்கிற சிந்தனையின் வழியாய், என் அன்பு நண்பரே, அன்பு நடுவரே, அன்பு தலைவனே, உன்னை நான் இந்த நேரத்தில் தருணத்தில் பாராட்டுவது என்று நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், நல்ல ஒரு பட்டிமன்றம் நான் எடுத்து வைத்த முதல் படி, இந்த பட்டிமன்றத்திலிருந்து திருச்சபையை கொண்டு போக வேண்டும். இன்னும் வளம் பேச்சு, வளர பேச்சு, வாய் விட்டு பேசுகிற பேச்சையே இன்னும் கொண்டு வர வேண்டும் என்று என் உள்ளத்தில் பிறந்தது. எனவே இந்த நேரத்தில் இப்படியாக திருச்சபையின் ஒவ்வொரு காரியத்திலே வளர்ச்சிகளை கொண்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய திட்டமும் என் தீர்மானமும். இந்த தீர்மானத்தை ஒத்துழைப்போடு திருமக்களாக இருக்கிற பொறுப்பாளர்கள், உண்மையாகவே நான் சொன்னால் என் ஈடுக்கு அவங்க ஈடு கொடுக்குறாங்க. அதனால் முன்னோர்கள் எல்லாம் ஈடு கொடுத்தார்கள். இப்போ இருக்கிறவர்கள் இன்னும் கொஞ்சம் ஈடு கொடுக்குவதற்கு அவர் ஈடு பிடித்து இழுத்துன்னு வந்து செய்யக்கூடிய தன்மை எனக்கு இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. எனவே இந்த நேரத்தில் எங்களுடைய சபையினுடைய தலைவரும் செயலாளரும் பொருளாளரும் துணைத் தலைவரும் துணை பொருளாளரும் நான் நன்றியோடு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனே எந்த வார்த்தையும் சொல்லாமல் செய்ய வேண்டும் ஐயரே என்று சொல்லி தோளோடு தோழனாக தோள் கொடுக்கிற உறவாக எப்பொழுதும் என்னிடத்தில் இருப்பது என்னுடைய அன்பின் உறவு பொறுப்பாளர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற என்னுடைய அருமை அக்காமார், உண்மையாகவே இந்த நேரத்திலே ஒரு கப்பு தான், ஆனால் 2 பேருமே தேவை தான். அதனால் இந்த கப்பை எப்படி கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் 2 பேர்கிட்டையும் இருக்கிறது தான். நடுவர் சொன்னார் ஒரு தீர்ப்பு, இந்த போதகர் சொல்கிறார் 2 தீர்ப்பு என்கிற தன்மையில் இருவரும் இந்த கப்பை வாங்கி கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஜெபம் செய்வோம். வாலிப சங்கத்தின் சார்பாக ஒரு சில வார்த்தைகளை அன்பு சகோதரர் பேசுவார். டைம் ஆகி போச்சு, லஞ்ச் பிரேக் இல்லை. இரு அணிகளை நடுநின்று நடத்துபவர் தான் நடுவர். நடுநின்று நடத்துபவர் நடுவர், நடிக்காமல் நடத்துபவர் நடுவர், நடிக்காமல் நடத்துபவர் நடுவர், நகைச்சுவையுடன் நடத்துபவர் நடுவர், நயனத்துடன் நடத்துபவர் நடுவர், நம்பிக்கையை கொடுப்பவர் நடுவர், நவீனமாய் பேசுபவர் நடுவர். இதை இப்போதான் எழுதினேன். மேனநயர்னு சொல்லுவாங்க. கலைவாணன் இன்ஸ்பெக்டர் வீட்டு ரெஜினா அம்மா வீட்டுக்கு நான் போகும்போது, அது உங்கள் ஐயருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அவர் என்ன ராஜீவ் மேனனா உன்னி மேனனா, அவர் கேரளாலேருந்து வந்திருக்கிறாங்களா ரஜி பெரியமா அப்படின்னு கேட்பேன். ஆனால் அவர் பிரசங்கித்து ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் ஐயரை வீட்டில் தான். அப்போது ரொம்ப தமிழ் சொல்லும் தமிழ் வார்த்தைகளும் ரொம்ப என்னை ஈர்த்தது.
இதை ஒரு வேண்டுகோளாக பொறுப்பாளர்களோட அனுமதியை பேசுகிறேன். உங்கள் உறவு எங்களுக்கு என்றும் வேண்டும் உறவு. உங்கள் வரவு எப்பொழுதும் எங்களுக்கு வேண்டும் ஒரு நல்ல உறவாய். எங்கள் வாலிபர்களுக்கும் சார்பாக நன்றியும் தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவு என்று வேண்டும். முதல் நம்ம வரவு வைத்து கொள்ளலாம். அதுதான் மிக முக்கியம். நாம் நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து சென்று தேவ ஆசீர்வாதத்தை நம் நடுவரே கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும். எனவே தேவ ஆசீர்வாதம் அவர் கொடுக்க வேண்டும். நிறைவு ஜெபத்தை செய்த பிறகு நம்முடைய சபையினுடைய தலைவர் அவர்கள் நன்றி சுருக்கமாக சொல்லுவார் என்பதை ஜெபம் செய்வோம். அன்பின் நிறைவா, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த மத்தியான வேளையிலே கர்த்தாவே, காலை முதல் இந்த நேரத்தின் வரையும் நேரம் என்ற சொல்லிலும் அறிவு உரை என்று சொல்லிலும் பட்டிமன்றத்தை நடத்தும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய செவிகளின் வழியாக தந்தையரை போற்றுவதற்கு இந்த நாளில் எங்களை தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நாளில் ஆராதனை வழியாகவும் இந்த சிறப்பு பட்டிமன்ற வழியாகவும் இன்றையுடைய தொழுகையின் வழியாகவும் ஆண்டவரே தந்தையுடைய அன்பை குறித்து பாசத்தோடு பேசின ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரே அடியார்களையும் உடைய கரத்தில் வழியாக நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். இது கடவுள் கொடுத்த ஆண்டவரே வாய்ப்பு, கடவுள் கொடுத்த வாழ்வு, தந்தையை போற்றுவதற்கு இந்த இடத்துல எங்களுக்கு கொடுத்த ஒரு வரம் என்று நினைத்து இந்த தந்தையார் தினத்திலே பங்கு பெற்று ஆண்டவரே இந்த நடு தீர்ப்பையே அளித்த எங்களுடைய நடுவர் அருள் திரு டாக்டர் T.S. மேனன் ஆயர் அவர்களையும் ஆண்டவரே ஐரம்மாவும் அன்பு மகளையும் உடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம் சாமி. அன்பின் உறவாய் வந்து என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். தாய் தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஒரே மைந்தராம் இயேசுவின் அருளும் உடனிருந்து செயலாற்றும் தூயுடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் கிறிஸ்து லுத்தரன் பேராலயத்தோடு ILC பேராயத்தோடு குறிப்பாய் சிறப்பாய் இந்த தந்தையர் தின சிறப்பு பட்டிமண்டபத்தோடு இதை ஏற்பாடு செய்த ஆயர் பெருமானோடும் இந்த திருசபையினுடைய தலைவரோடும் செயலரோடும் பொருளோடும் பங்கேற்று கொண்ட 6 அறிஞர் பெருமக்களோடும் கண்டு ரசித்து கரம் தட்டி மகிழ்ந்த அத்தனை இந்த பேராலயத்தினுடைய இறை மக்கள் ஒவ்வொருவரோடும் இங்கே இருக்கின்ற அத்தனை சிறு பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் நின்று நிலவி எல்லா நாளும் காத்துவை நடத்துவதாக. ஆமென். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ ஆல். நன்றி உரை தலைவர் அவர்கள். இந்த நாளிலே வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க இந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொடுத்த சிறப்பான இந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொடுத்த ஆல்காட் லுத்தரன் திருச்சபையினுடைய தலைமை பேராயர் டாக்டர் மேனன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முத்தாக இந்த நாளிலே வேதாகமத்தில் ஒரு வசனங்கள் உண்டு. 60 70 பலுகி பெருக வேண்டும் என்ற ஒரு வார்த்தை வளர்ச்சியை குறித்து சொல்கிறது. ஆகினாலே இன்றைக்கு 6 பேர் விதைத்த விதைகள், 7வதாக நடுவர் விதைத்த இந்த விதைகள் இன்றைக்கு பல திருச்சபைகளுக்கு உங்கள் குடும்பத்தின் மூலமாக பல ஆயிரம் பிள்ளைகளுக்கு அது விதையாக பல ஆசீர்வாதங்களை தரும் என்ற நம்பிக்கையோடு கலந்து கொண்ட அத்தனை திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த மெமெண்டோவை திருச்சபையினுடைய செயலர்
நடுவரிடத்திலே வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை இப்பொழுது இரு அணியினுடைய தலைவர்களும் அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.